அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பிஜிடிஆர்பி ஜுவாலஜில நியூ சிலபஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். மேக்ஸிமம் 12 யூனிட்ஸ் உங்களுக்கு தெரியும். நியூ சிலபஸ்ல மொத்தம் 12 யூனிட் இருக்குது. 12 யூனிட்டுமே என்னை விட நீங்க ரொம்ப தரவா இருப்பீங்க. அதுல எந்த சந்தேகமே கிடையாது. சரியா? நான்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னை விட நீங்க ரொம்ப தரவா இருப்பீங்க. உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன். ஸோ இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை, ஏன்னா நம்ம வந்து ரிவிஷன் எல்லாம் முடிச்சிட்டோம். ஏகப்பட்ட டெஸ்ட் வச்சாச்சு. ரிவிஷன் டெஸ்ட்டும் நீங்க நினைச்ச மாதிரி நிறைய யூனிட், 1 யூனிட், 2 யூனிட், 4 யூனிட் எல்லாமே வச்சாச்சு. ஸோ அப்ப நெக்ஸ்ட் நம்ம மாடலுக்கு போக போறோம். மாடல்னா ஃபுல் போர்ஷன். ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் போர்ஷன் போக போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு உங்களுக்குள்ள நிறைய ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் இருப்பீங்க. என்ன படிக்கிறது? மனுஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 கிலோவுக்கு நான் மெட்டீரியல் தந்திருக்கேன். உங்க வீட்டு முன்னாடி நான் கொடுத்த மெட்டீரியல் எல்லாம் அடிக்கு பார்த்தா எவ்வளவு ஹைட் வரும், வெயிட் பார்த்தா ஆல்மோஸ்ட் 15 கேஜி வரும். இவ்வளவு எதை படிக்கிறது? இந்த 10 யூனிட் இல்ல எஜுகேஷன், சைக்காலஜி, ஜிகே, தமிழ் எதை படிக்கிறது? இனிமே வந்து மெட்டீரியல் ஃபுல்லாலாம் படிக்கலாம் முடியாது. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஏற்கனவே நீங்க ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சிருந்தா அந்த ஹிண்ட்ஸை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணிருக்கீங்களா, அந்த டெஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம். ஏதாவது ரெஃபரன்ஸ் எந்த இடம் கொஞ்சம் வீக்கா இருக்கீங்களோ அதை வந்து மெட்டீரியல கொஞ்சம் திருப்பி பார்க்கலாம். திரும்ப நான் மெட்டீரியல் 1ஆம் பக்கத்துல இருந்து 12 யூனிட்டுக்கும் கடைசி பக்கம் வரைக்கும் படிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இப்போ நம்ம அக்டோபர் 12ஆம் தேதி ஆக்சுவலா வந்து முதல்ல சொல்லியிருந்தாங்க எக்ஸாமு. சரியா? செப்டம்பர் ஆல்மோஸ்ட் ரொம்ப குரூஷியல் டைம் தான். இன்னைக்கு 12 ஆல்மோஸ்ட் 12 கரெக்டா ஒரு மாசம். சரியா? இதுல நீங்க ஒரு மாசம் கிடையாது, நான் 12ன்னு சொல்லிட்டு இருக்கேன். 19, ஒரு 20 டேஸ். இதுல மெயினா 12ஆம் தேதி எக்ஸாம் வச்சிருவாங்களா சார்? வாய்ப்பு இருக்கு. வைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நான் வந்து ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். நான் இது ஆக்சுவலா என்ன சொல்றது, சுரேஷ்குமார் அவர் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் தான். அவர் 2021 பேட்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட். அவர் தான் இதை போட்டிருக்காரு. எனக்கு இந்த நியூஸ் வந்து அவர் போட்ட உடனே எனக்கு வேற மூலம் தவறுது. பட் அது நம்ம ஸ்டூடெண்ட் தான் போட்டிருப்பான்னு எனக்கு தெரியல. பட் எனிவே போட்டாரு. பட் அந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அந்த குரூப்லயே ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாரு. உடனே இது யார் ஷேர் பண்ணா அவர் நம்பருக்கு நான் அடிச்சு ஃபோன் பண்ணா நம்ம ஸ்டூடெண்ட். ஏன்ப்பா போட்டேன்னு சரி, அது சில விஷயங்க நாங்க பேச விரும்பல. சரியா? அது வந்து எப்படி சொல்றது, அங்க வந்து பெருசா அது கவர்மெண்ட் அதை அப்போஸ் பண்ணலையாம். ஸோ இது வந்து ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூல் தான் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் எப்பனாலும் மாத்தலாம். கவர்மெண்ட் நினைச்சா மட்டும்தான், நல்லா கவனிங்க, அந்த 12ஆம் தேதி மாத்துறோம். அவங்க பார்த்து கவர்மெண்ட் அப்பீல் திரும்ப வந்து இல்ல இது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆல்ரெடி நாங்க எல்லாமே சொன்னதுதான் அப்படின்னா இது பெருசா இஷ்யூ ஆகாது. அவை 12ஆம் தேதி கவர்மெண்ட் சொல்ற வரைக்கும் எக்ஸாம் தள்ளி போறது அபிஷியலா டிஆர்பி சொல்லணும். அது வரைக்கும் 12ஆம் தேதி தான் பரிச்சா. அக்டோபர் 12 தான் பரிச்சா. என்ன சார் இப்படி பெரிய குண்டை தூக்கி போட்டீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இதுதான் ரியாலிட்டி. சொன்னா மேக்சிமம் இந்த 1 வீக் வர்ற வாரத்துக்குள்ள சொல்லணும். சரியா? அவங்க 3 வீக்ஸ்க்குள்ள சொல்லுங்கன்னு கோர்ட் சொல்லியிருக்கு. 3 வீக்குள்ள அது நம்ம எப்படி பண்ணுவாங்க என்ன நம்ம சொல்ல முடியாது. டிஆர்பி நான் ஏற்கனவே வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தேன். எல்லாமே ரெடியா இருக்கு. ஈவன் எனக்கு தெரிஞ்சு 2 டிஸ்ட்ரிக்ட்ல அதுக்கு முந்தின நாள் வந்து சீஃப் டிபார்ட்மெண்ட் அந்த டிஆர்பி நடத்துறதுக்கு சிஓஎஸ்ல இருந்து ஃபோன் பண்ணி நீங்க சீஃபா உங்களுக்கு போட்டிருக்கு, நீங்க டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸரா போட்டிருக்கிற எக்ஸாம் நடத்துறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 2 டிஸ்ட்ரிக்ட் அப்படி அந்த டிஸ்ட்ரிக்ட்ல சிஓஎஸ் மூலம் கன்சர்ன் நான் என்ன மாதிரி உள்ள ஹெச்எம்க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆல்மோஸ்ட் வேலை நடந்துட்டு தான் இருந்தது. மறுநாள் தான் இது இந்த மாதிரி ஒரு நியூஸ் வெளியே வந்தது. சரியா? எனக்கு 3 டேஸ் பிஃபோரே தெரியும். சரி, அந்நேரம் உங்ககிட்ட போட்டு எது கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் எதுவுமே சொல்லலை. மேக்ஸிமம் தகவல் வந்துடும். 3 டேஸ் பிஃபோரே இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். அதாவது கோர்ட் இந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். சார் ரைட்டு, அது எனிவே. ஸோ நீங்க மைண்ட் செட் வந்து அக்டோபர் 12 வச்சுக்கோங்க. அக்டோபர் 12 தான். ஏன்னா அபிஷியலா நீ சொல்லல, நான் அதை நோக்கி தான் போயிட்டு இருப்பேன். அவன் சொல்ற வரைக்கும் நான் என்ன ஷெடியூலோ அந்த ஷெடியூல் தான். நான் என்ன மாடல் டெஸ்ட் சொன்னாலும் 1 or 2 டேஸ் வேணா கொஞ்சம் முன்ன பண்ணா இருக்கும், அவ்வளவுதான்.
மற்றபடி அதை நான் கண்டிப்பாக வைக்கத்தான் போகிறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் படிக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் படிச்சிருங்க. உடனே இன்னும் 1 month இருக்கு, அப்போ மெல்ல படிச்சுக்கலாம். அது எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். அவன் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தா. இது நம்ம அக்டோபர்னு நான் சொல்லிட்டேன். நவம்பர் உங்களுக்கு கரெக்டாக சொன்னால் வந்து நவம்பர் 2ஆம் தேதி எக்ஸாம் தள்ளி வச்சா, இது என்னோட கெஸ்ஸில் சொல்கிறேன் நான். நவம்பர் 2 இல்லை நவம்பர் 9 இந்த 2 டேட்ல ஏதாவது ஒரு டேட் இருக்கும். அதுக்கு மேலே போக வாய்ப்பே கிடையாது. நவம்பர் 2, நவம்பர் 9. ஆக்சுவல் டெட் எப்போ சார்? நவம்பர் 16ஆ? 15, 16 சார். 15, 16. ஓகே ஓகே. 15, 16 அதுக்கு முன்னாடியே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெட்டு கொஞ்சம் தள்ளி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரியா? இல்லைன்னா 12ஆம் தேதி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 50-50 என்னோட கெஸ் 50-50 ப்ராபபிலிட்டி தான். ஸோ அப்ப தள்ளி போனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆல்ரெடி பேர் தரவா இருக்கோம். 12ஆம் தேதியே வச்சுட்டா நிம்மதி. சரியா? இல்லையா 2 வாரம் தள்ளி போதா, 2-3 வாரம் தள்ளி போதா, கூட 2 டெஸ்ட், மாடல் டெஸ்ட், 3 டெஸ்ட் வரப்போகுது. இல்லைன்னா நான் படிக்கிறதுக்கு இப்போ நான் ரொம்ப அடுத்தடுத்த டெஸ்ட் ரொம்ப குரூஷியல் டைம் கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கலாம். இவ்வளவுதான் விஷயம். சரியா? நீங்க எதுக்குனாலும் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. உடனே நீங்க வந்து நவம்பர் போயிடும், அப்போ கண்டிப்பா வந்து டைம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் ஆயிடாதீங்க. நான் அதுக்காக தான் இவ்வளவு விஷயம் முதல்ல சொல்றேன். கண்டிப்பா நீங்க என்ன செய்யக்கூடாது, ரிலாக்ஸ் ஆயிடக்கூடாது. அப்பா டைம் இருக்குடா, அப்ப நம்ம பாத்துக்கலாம். நோ, அஃபீஷியலா சொல்ற வரைக்கும் அந்த டேட்டு தான் நம்மளுக்கு. மைண்ட்ல வச்சுக்கோங்க. அவங்க வந்து அதுலயே என்ன சொல்லிப்பாங்க, நீங்க அப்ளிகேஷன் போடும்போதே நீங்களா அதை பார்த்துருக்க மாட்டீங்க. நான் எந்த இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிறேன், இந்த டேட்டுக்கு எக்ஸாம் இதெல்லாம் நான் ஓகே அப்படின்னு சொல்லி தான் நீங்க கீழே சைன் பண்ணி சப்மிட் கொடுக்குறீங்க. அது தெரியுமா? நம்ம வந்து பேங்க்ல லோன் வாங்கினா ஏகப்பட்ட ஒரு 10-15 பக்கம் அவங்களுக்கு என்ன எழுதியிருக்கானே தெரியாது. நம்ம சைன் கடை எல்லா பக்கத்துலையும் சைன் போட சொல்லுவாங்க, போடுவோம். அந்த மாதிரி தான் இதுலயும் அந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கு. நீங்க வந்து எந்த இது அப்போஸ் பண்ண மாட்டேன், இந்த டேட்ல நான் எல்லாத்துக்கும் நான் ரெடி அப்படின்னு சொல்லி தான் கடைசியில சைன் பண்ணப்ப உங்க சைன் அங்க வந்து கரெக்டா அந்த பேஸ்ட் ஆகும். பிளஸ் அதில் சப்மிட் பண்றீங்க, சக்சஸ்னா வரும். அவை கவர்மெண்ட் பார்த்து 12ஆம் தேதி வைக்கணும்னாலும் வைக்கலாம். இது கோர்ட் பெருசாலாம் இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. பாவம் சரி கூட தள்ளி வைப்போம், ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் படிக்கட்டும் அப்படின்னு டிஆர்பி நினைச்சா ஒரு 2-3 வாரம் தள்ளி வைக்கலாம். இந்த 2 ப்ராபபிலிட்டி தான் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப நம்ம சொல்ற வரைக்கும் 12ஆம் தேதி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேற எந்த ஆசிலேஷன் இருக்கக்கூடாது. சரியா? ரைட். அப்ப இருக்கிற டேஸ்ல நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றது? சப்ஜெக்ட் ஆல்மோஸ்ட் தரோதா இருக்கீங்க. எஜுகேஷன் சைக்காலஜி ஃபுல்லாவே நம்ம என்ன செஞ்சிட்டோம், பக்காவா ரிவைஸ் பண்ணியாச்சு. ஓல்டு சிலபஸ், நியூ சிலபஸ், ஃபுல் டெஸ்ட்டும் முடிஞ்சிச்சு. நேரா அடுத்த மாடல் தான் போறீங்க. ஜிகே 90% முடிஞ்சு, ஒரே ஒரு யூனிட் தான் பெண்டிங். அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை, இல்லைன்னா போன வாரமே முடிச்சிருப்பேன். சரியா? அது ஒரே ஒரு யூனிட், ஒரு கொஸ்டின் தான் பெண்டிங். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் போதுமான அளவுக்கு இன்னொரு ரவுண்டு வரப்போகுது. அதுமாதிரி தமிழ் ஃபுல்லாவே ஓல்டு சிலபஸ்ல வந்து நம்ம தமிழ்ல ஒரு 8-9 இயல் இருக்குது. அந்த 9 இயலும் வந்து அடுத்த 2 நான் நடத்திடுவேன். ஏற்கனவே ஏகப்பட்ட டெஸ்ட் வச்சுட்டேன். சரியா? ஸோ அதுக்கு முடிஞ்ச பிறகு டோட்டலா 10th புக் ஃபுல் போர்ஷன் ஒரு டெஸ்ட், நியூ சிலபஸ். இப்போ இந்த வருஷம் ஒன்னு நியூ சிலபஸ் ஓல்டு சிலபஸ்னு ஒன்றும் கிடையாது. ஒரு கொஞ்சம் டெலிட் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். சரியா? அந்த டெலிட்டட் போர்ஷனை விட்டுட்டு தனியா கொஸ்டின் ரெடி ஸ்டாஃப் கொடுத்து பக்காவா 2 கொஸ்டின் ஃபுல்லா எடுத்து வச்சிருக்கோம். ப்ளஸ் மாடல் கொஸ்டின்லாம் இருக்குது. மாடல் கொஸ்டின் அது நான் பின்னாடி நான் சொல்றேன் நான். சரியா? தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் பொறுத்தளவு ஜிகே ரெடி. சரியா? ஜிகே வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 3 யூனிட்டா டெஸ்ட் வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் 3 யூனிட் நாளைக்கு டெஸ்ட். சரியா? சும்மா ஜிகே இந்த எஜுகேஷனு இதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப அசால்ட்டா படிக்காம போய் எழுதும், என்ன நம்மளுக்கு தெரியாது ஜிகேவா அப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் 3 யூனிட் சொல்லியிருக்கேன்னா அந்த 3 யூனிட் நியூ சிலபஸ்ல என்ன டாபிக் கவர் ஆயிருக்கோ அது நான் நியூ மெட்டீரியல் பிளஸ் ஓல்டு மெட்டீரியல், அந்த 2 மெட்டீரியல் கவர் பண்ணி நீங்க ஓல்டு மெட்டீரியல் வந்து அந்த யூனிட் வந்து மாறும். நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜிகேன்னு எடுத்துக்கிட்டா நியூ சிலபஸ் யூனிட் 1, 2, 3 அப்படின்னு போட்டா அந்த சிலபஸ்ல என்ன டாபிக் இருக்கு, அந்த டாபிக்ல நான் என்னென்ன மெட்டீரியல் கொடுத்தேன் அதை ஃபுல்லா நீங்க பார்க்கணும். இதுதான் மேட்டர். சில பேர் அது பேஜ் நம்பர் எவ்வளவு, இது பேஜ் நம்பர் எவ்வளவு, அது நீங்க தான் பார்க்கணும். என்னென்ன டைட்டில் இருக்கோ அந்த டைட்டில் ஃபுல்லா வேணும். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் 3 யூனிட், அதுக்கடுத்து ஒரு 4 யூனிட் முடிஞ்சிடும். ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்லேயே 3 டெஸ்ட் வச்சுட்டேன்.
ஓல்டு சிலபஸ்லேயே 3 டெஸ்ட் வச்சாச்சு. அதுக்கு அடுத்து இன்னும் என்ன வைக்க போறோம்னா 6th to 8th சோசியல் சயின்ஸ் புக்கு இப்போ கரண்ட் அது மட்டும் தனியாக டெஸ்ட் வைக்க போறேன். அதே மாதிரி 6th to 10th சோசியல் சயின்ஸ், ஜியாகிரபி, சயின்ஸ் அது ஃபுல்லாக ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். இதெல்லாம் பிளான் இருக்குது. சரியா? அது ஒன்லி தமிழ்ல தான் வரும், இங்கிலீஷ்ல வராது. இப்பயே நான் சொல்லிடுறேன். நான் ஒன்லி தமிழ் மீடியத்தில் மட்டும் தான் வரும். அந்த ஸ்கூல் புக்கு மட்டும் இங்கிலீஷ் மீடியத்தில் வராது கொஸ்டின், தமிழ் மீடியத்தில். ஸோ அப்போ ஸ்கூல் புக்கு ஏன் சொல்றீங்க சார்னா, ஸ்கூல் புக்ல இருந்து லாஸ்ட் இயர் 10 ஜிகேல நிறைய கொஸ்டின் ஸ்கூல் புக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து வந்திருந்தது, 8th இருந்து வந்தது, 10thலயும் 1 or 2 கொஸ்டின் வந்திருந்தது. அப்ப நம்ம மெட்டீரியலும் ரைட், ஓகே, ஸ்கூல் புக்கும் நம்ம நியூ சிலபஸ்ல மேக்சிமம் கவர் ஆகலாம். அப்ப ஸ்கூல் புக்கு ஒன்ஸ் நீங்க என்ன செய்வீங்க, ஸ்கூல் புக்ல நான் எப்ப சார் படிக்க, அதெல்லாம் ஏற்கனவே நான் படிக்க சொல்லிட்டேன். நீங்க இப்ப ரீசெண்டா வந்த வேணா படிக்க மாட்டீங்க. ஒரு கிளான்ஸ் ஸ்கூல் புக்கு பொறுத்தளவு அந்த ஒரு புக்ல சின்ன சின்ன கட்ட நான் கூட குரூப்ல ஷேர் பண்ணேன். அது முக்கியமானது ஜியாகிரபி, ஹிஸ்டரி, அதை மட்டும் படிச்சாலே போதும், நீங்க வேற எதையும் படிக்க வேண்டாம். அந்த சின்ன சின்ன கட்டங்களா போட்டிருப்பாங்க, நினைவில் கொள்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை மட்டும் படிச்சாலே போதும். அதுலதான் கொஸ்டின் கேட்பாங்க. அதுவும் நான் குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். சில பேர் அதை அசால்ட்டா கடந்து போயிருப்பீங்க. சரியா? அப்புறம் அப்பப்ப கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் நெக்ஸ்ட். ஸோ இதுதான் நம்ம அடுத்தடுத்து நம்ம செய்ய போறோம். நெக்ஸ்ட் மாடல் கம்ப்ளீட்டா சிலபஸ் படி இருக்கும். அதுக்கடுத்து இன்னும் ஒரே ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லா 2001 to 2021 வரைக்கும் கம்ப்ளீட்டா உங்க மெட்டீரியல் இருக்கு பாருங்க, அதுல சப்ஜெக்ட், எஜுகேஷன், சைக்காலஜி, ஜிகே கம்ப்ளீட்டா படிக்கணும். நான் ஒரு டெஸ்ட் வைப்பேன். அது நான் எப்பன்னு சொல்றேன், ஒரே ஒரு நாள் டைம் தருவேன், அவ்வளவுதான். ஒரு நாள் டைம் தருவேன். நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். அதுக்கடுத்து பேசிக் கான்செப்ட் மெட்டீரியல் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அது படிக்கணும். அப்ப பேசிக் கான்செப்ட்னா ரிமைனிங் சில யூனிட்லாம் இந்த 11th 12th யூனிட் அது மாதிரி ஃபர்ஸ்ட் யூனிட்ல அதெல்லாம் பேசிக் கான்செப்ட்ல நிறைய இருக்காது. ஆனா நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, பேசிக் கான்செப்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னாவே 12 யூனிட்டே தான் நடத்துவேன். இப்பயே நான் சொல்லிட்டேன், 12 யூனிட்டுக்கும் பேசிக்கா உள்ள விஷயங்கள் ஃபுல்லா ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். 150 மார்க் வைக்க போறேன். ஏன்னா ரொம்ப டஃபாவே கொஸ்டினை பார்த்து நீங்க ஃபீல் பண்ணி அங்க சப்போஸ் சில கொஸ்டின் பேசிக்கா கேட்டு அதுல போய் நீங்க கீழே விழுந்துடக்கூடாது. அதுக்காக அந்த 3 மெட்டீரியலும் படிச்சுக்கோங்க. பிளஸ் நம்ம மெட்டீரியல் உள்ள பேசிக்கான விஷயங்கள் ஃபுல்லாவே நீங்க பார்த்துடணும். ஸோ பேசிக் கான்செப்ட் மெட்டீரியலும் அது நான் இந்த சப்போஸ் இந்த டென்டேட்டிவ் டேட் சொல்லிட்டா நான் கொஞ்சம் பிளான் பண்ண எனக்கு ஈஸியா இருக்கும். அந்த டேட் சொல்லாதவாங்க இருந்தாலும் நான் 12ஆம் தேதி ஃப்ரேம் பண்ணி தான் நான் போயிட்டே இருப்பேன். அக்டோபர் 12 ஃப்ரேம் பண்ணி தான் நான் போயிட்டே இருப்பேன். சரியா? ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து நான் நடத்த போகக்கூடிய டெஸ்ட், மாடல் டெஸ்ட். இப்போதைக்கு மினிமம் 5 சொல்லியிருக்கேன். டைம் இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இதெல்லாம் டென்டேட்டிவ் ப்ரோக்ராம். ஜஸ்ட் நான் கொடுத்த டெஸ்ட் கொஸ்டின்ஸு இது நான் சொல்ற ஷெடியூலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அசால்ட்டா பாஸ் பண்ணிடலாம். எதை பத்தியும் பயப்படாதீங்க. நான் கடைசி வரைக்கும் உங்க கூடயே இருப்பேன். இது எப்படி படிக்கிறது, இவ்வளவு 12 யூனிட்டும் எஜுகேஷன், சைக்காலஜி அப்படின்னு பார்த்தா தலை சுத்தும். அதெல்லாம் நினைக்கக்கூடாது. திரும்ப எத்தனை தான் இன்னும் 1 வருஷம் கொடுங்க, இன்னும் 1 வருஷம் கொடுத்தாலும் உங்களுக்கு படிக்க டைம் இருக்காது. சரியா? சில பேர் எப்படா வேமா முடியும்னு இருக்கும், ஒரு வழி கிடையாது. சரி, ஆல்மோஸ்ட் நம்ம 3 இயர்ஸ் அக்டோபர் 2ஆம் தேதி வந்தா 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. என்ன சார் 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிச்சு யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு சென்டர்ல 3 வருஷம் கிளாஸ் எடுப்பாங்களா? அக்டோபர் 2 வந்தா கரெக்டா, ஏன்னா அக்டோபர் 2 3 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் நம்ம இந்த ஷெட்யூல். 3 வருஷம் நீங்க பாஸ் பண்ணல. சில பேர் 2 வருஷம் படிச்சிருப்பீங்க, சில பேர் 6 மாசம் படிச்சிருப்பீங்க, சில பேர் 1 வருஷம் படிச்சிருப்பீங்க. ஸோ அது 3 வருஷம் படிக்கிறது மேட்டர் கிடையாது, 2 வருஷம் படிக்கிறது மேட்டர் கிடையாது. இப்ப இருக்கிற டேஸ்ல யார் நல்லா படிக்கும்? அப்போ 3 வருஷம் படிச்சிருக்காங்களா? அப்ப நம்மளாம் இப்பதான் நான் வந்து 6 மாசம் 2 மாசம் 3 மாசம் தான் ஆகுது, நானும் பாஸ் பண்ண முடியுமா? அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க். இப்ப யாரு கரெக்டா படிக்காங்க அவ்வளவுதான். இருக்கிற டேஸ் எத்தனை வருஷம் படிக்கிறோம் முக்கியம் கிடையாது, எப்படி படிக்கிறோம், எவ்வளவு நேரம் படிக்கிறோம், அது கரெக்டா நம்ம வந்து அந்த எக்ஸாம்ல எப்படி பர்சன்ட் பண்றோம், அதுதான் சக்சஸோடைய ரேஷியோ. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு படிங்க. ஓகே, ஸோ நான் இப்போ சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஜென்ரலா என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லிட்டேன். இன்னைக்கு OMR சீட்ல எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்றது, டைம் இருந்தா சொல்றேன், இல்லைன்னா நெக்ஸ்ட் நாளை 2 நாள் அடுத்த கண்டினியூஸா அந்த
2 ரிவிஷன் டெஸ்ட் டிஸ்கஷன் இருக்கு. நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும், நாளை மறுநாள் ஒன்று இருக்கும். சரியா? டிஸ்கஷன் பெண்டிங் இருக்கு. ஏன்னா டைம் இல்லை. ஓப்பனா சொன்னா எனக்கு கொஸ்டின் எடுக்க கூட நேரம் இல்லை சார். தூங்காம செய்யாம எடுத்துட்டு இருக்கேன். அவ்வளவு டைட் ஷெடியூல். சரியா? நைட் அந்த முந்தின நாள் நைட் வரைக்கும் உங்களுக்கு அந்த சிஸ்டத்துல ஏத்துற வரைக்கும் அவ்வளவு ஒர்க் இருக்கும். அதனாலதான் சிலது நான் வந்து கீ 1-2 மாறிடுது. அந்த சிஸ்டத்துல ஏற்றும் போது, அந்த ஆப்ல ஏற்றும் போது 1-2 மாறிடுது. இந்த கீ கூட நீங்க சில பேர் எனக்கு இந்த லாஸ்ட் மாடல் டெஸ்ட் ரிவிஷனுக்கு சில பேர் எனக்கு டவுட் அனுப்புனீங்க. அதை பார்க்க கூட நேரம் இல்லை சார் எனக்கு. இல்லைன்னு இந்நேரம் நான் மறுநாளே அதை போட்டிருப்பேன். ஏன்னா நீங்க டவுட் அனுப்புனது கூட நான் திரும்ப ரெஃபர் பண்ணுவேன். புக்கை ஃபுல்லா ரெஃபர் பண்ணி அதுல என்ன வேரியேஷன் ஆகுதோ அதை நான் போடுவேன். அதை கூட என்னால பார்க்க நேரம் இல்லை. இதுதான் உண்மையை சொல்றேன் நான். ஆனா கண்டிப்பா அதை நான் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு போட்டு விட்டுருவேன். சரி, ரைட், பார்த்துக்கலாம். ரைட், கம் டு த பாயிண்ட். இதுல மொத்தம் 12 யூனிட் சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட் இன்வெர்டிபிரேட்டா கார்டேட்டா. இதுல ஓல்டு சிலபஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஓல்டு சிலபஸ் பொறுத்தல ஒரே யூனிட் தான். இங்க வந்து அதையே வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு யூனிட்டே கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி ஓல்டு சிலபஸ்ல என்னவோ அது அப்படியே தான் இருக்குது. ஜென்ரலா வந்து இதுல எத்தனை கொஸ்டின் சார் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஓல்டு சிலபஸ் பொறுத்தளவு 10 to 11 கொஸ்டின் வந்தது. ஸோ என்னுடைய கெஸ் வந்து மேக்சிமம் ஒரு 14 கொஸ்டின்ஸ் சார் உங்களை மீட் பண்ணுங்க. சொல்லுங்க மிஸ். அப்படியா? ஆமாங்க சார். தெரியுது சார். தெரியுது சார், தெளிவா தெரியுது சார். ஓகே ஓகே. அப்ப அவங்களுக்கு தான் நீங்க என்னென்ன கொஞ்சம் உங்க சைடு பாருங்க. அதான் என்னடா நான் சரி ஆயிருக்குமே. சரி, ரைட், ஓகே, ரைட், பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் அதாவது அனிமல் டைவர்சிட்டி அண்ட் பைலோஜெனி. நல்லா கவனிங்க. இன்வெர்டிபிரேட்டா கார்டேட்டா கிடையாது. ஃபர்ஸ்ட் யூனிட் இன்வெர்டிபிரேட்டா கார்டே கிடையாது. இந்த அனிமல் டைவர்சிட்டின்னு சொன்னாவே இதுல எல்லாமே அடங்கிடும். இது ஃபுல்லா எவல்யூஷன். பைலோஜெனி சொல்றது எவல்யூஷன். ஏன்னா நிறைய வந்து அந்த எவல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ வர்றவாக அந்த மாதிரி இதுல சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நான் இதை சொல்றேன் நான். சரியா? ரைட். எனிவே அனிமல் டைவர்சிட்டி 14 கொஸ்டின், மேக்ஸிமம் 14 கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு. 14 கொஸ்டின். சரி, இதுல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் அண்ட் ஹைரார்கி டாக்ஸா அந்த மாதிரி பைனாமல் நாமென்கிளச்சர், லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன். இதுல யூனிசெல்லுலார் பர்டிகுலரா காலிங் என்ன டைப், மல்டிசெல்லுலார் ஃபார்ம்ஸ், ஆர்கனைசேஷன்ல சீலம், சிமிட்ரி, மெட்டாமெரிசம். இதுல பேசிக்கா ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. இது தனியா நீங்க இதுக்குன்னு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? இதுக்குன்னு படிக்க. இதுல மெயினா வந்து நம்ம உள்ள வருது பாத்தீங்களா ஃபைலம், அதுல உள்ள சீலம், சிமிட்ரி. சரியா? இது மெட்டாமெரிசம் பேசிக்கா உள்ள விஷயம் தான். மற்றபடி இதுல ஒண்ணு பெருசா பேசிக்கா கேட்டா இந்த பைனாமல் நாவல் அவ்வளவுதான். இதுல வேற ஒண்ணும் பெருசா இதுல கேட்க, இது எல்லாமே உள்ளே வந்துடும். இந்த கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் இது ஏற்கனவே நம்ம எவல்யூஷன்ல படிச்சிருப்போம். சரியா? எவல்யூஷன்ல படிச்சிருப்போம். அப்ப இது என்னன்னா டெஃபினிஷன் ஆஃப் ஸ்பீசிஸ். இது கொஸ்டின் கேட்டா இதுதான், வேற ஒண்ணும் அங்க கேட்க மாட்டாங்க. கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ்ல நிறைய இருக்குது. அதுல மோஸ்ட்லி ஒரு ஸ்பீசிஸ் அப்படின்னு என்ன சொல்லி எவல்யூஷன்ல பழைய சிலபஸ்ல கண்டிப்பா போனோம் 2021 கூட அந்த ஒரு கொஸ்டின் வந்தது. சரியா? அந்த ஸ்பீசிஸ் நானும் கூட நிறைய தடவை அது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் அப்போ ஒரு கொஸ்டின் பாசிபிலிட்டிஸ், அதுவும் இந்த பேசிக்கா தான் கேட்பாங்க. அதுவும் நீங்க படிக்க வேண்டிய மெத்தட் சொல்லிட்டேன். நிறைய ஃபைலம் படிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுல ஒவ்வொரு ஃபைலத்திலையும் அந்த ஆர்கன்ஸ்ல சீலம், சிமிட்ரி அதை மட்டும் பார்த்துக்கோங்க, வேற ஒண்ணு வேண்டாம். சரியா? ரைட். அடுத்தது புரோட்டோசோவன். இதுலயே சொல்லிட்டாங்க ஸ்ட்ரக்சர், லைஃப் ஹிஸ்டரி தான் சொல்லியாச்சு. அப்ப அமைப்புல கேட்கலாம், இதுல அதோடைய வாழ்க்கை சுழற்சியில கேட்கலாம் கொஸ்டின். இதுல எண்டமிபா கிறிஸ்டாலிட்டிகா இதுல ரொம்ப ஒண்ணும் பெருசா ஒண்ணு கிடையாது. இதுல ஜென்ரலா நான் சொல்லிடுறேன். இந்த கேஸ் ஃபுல்லாவே ஜென்ரலா நான் என்ன சொல்லிருந்தா, இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ், பிரைமரி ஹோஸ்ட் அண்ட் செகண்டரி ஹோஸ்ட். நான் கீ பாயிண்ட் சொல்லிட்டே இருக்கேன் பாருங்க. இதெல்லாம் நீங்க நான் சொல்ல பக்கத்துல ஒரு நோட் வச்சு எழுதிட்டே வந்தாலும் சரி. சரியா? அந்த இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டோசோவான்னு சொன்னா சார் என்ன சொல்றாரு, இதான் கீ பாயிண்ட், இதான் ஹாட் ஸ்பாட் அப்படின்னா. இதுல ஹாட் ஸ்பாட் அப்ப கீ பாயிண்ட் என்ன சொல்ல வர்றேன்னா, ஜென்ரலா வந்து நான் சொல்லிட்டேன்ல ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கான்னு பாருங்க. ஒரு ஆர்கன்ஸ் எடுத்துக்கிட்டா இப்ப எண்டமிபா அப்படின்னு ஒரு சிம்பிளா ஒரே வேர்டுல சொல்றேன். எண்டமிபா அப்படின்னு கொடுத்துட்டாவே கான்ட்ராக்டிவ் வாக்யூல், இதுதான் கொஸ்டின். வாண்டரிங் ஆஃப் கான்ட்ராக்டிவ் வாக்யூல். ஆனா இது நான் வரைக்கும் டிஆர்பில கேட்காத கொஸ்டின். இந்த வருஷம் கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்காத காம்படிட்டிவ் எக்ஸாமே கிடையாது எக்ஸப்ட் டிஆர்பி. ஏன்னா இதுல வந்து வாண்டரிங்னா ஆப்சென்ட். எண்டமிபா கிஸ்டாட்டிகால
வேக்யூல்ஸ். சரியா? அந்த மெயினா எதுக்குன்னா ஆஸ்மா ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆஸ்மா ரெகுலேஷன்ஸ் அது வாண்டரிங் மீன்ஸ் ஆப்சென்ட். ஸோ இது பார்ப்போம் இந்த வருஷமா கேட்குறாங்கன்னு பார்ப்போம். அவ்வளோதான் மெயின் கொஸ்டின்ஸ்னா அதான், வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ இது இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் படிச்சுக்கோங்க. நான் சொல்றதெல்லாம் மைண்ட்ல இது எல்லாத்துக்கும் பொருந்தும். நான் சொல்றதெல்லாம் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ். அதுல பிரைமரி கோஸ்ட் செகண்டரி கோஸ்ட் யாரு பிரைமரி, இது நான் புரோட்டோசோன் மட்டும் சொல்ல சார், மற்ற எல்லாத்தையும் ஹெல்மிட் பாராசைட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். ஹெல்மிட் சரியா? அதாவது பிரைமரி கோஸ்ட் யாரு, செகண்டரி கோஸ்ட் யாரு, சரியா? நெக்ஸ்ட் அதோட லைஃப் சைக்கிள் சிங்கிள் சில இதுல வந்து சிங்கிளே முடிஞ்சிடும். மோனோஜெனிக்கா டைஜெனிக் பாராசைட்டா, அதான் நான் சொல்ல வர்றேன். அப்ப எது மோனோஜெனிக், டைஜெனிக்னா பிரைமரி யாரு, செகண்டரி யாரு, அது தெரிஞ்சுக்கணும், மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ். இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ்லயே ரெண்டு நீங்க பாத்துக்கணும். பிரைமரி கோஸ்ட் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜும் பாத்துக்கணும், செகண்டரி கோஸ்ட் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜும் பாத்துக்கணும். ஸோ மோஸ்ட்லி சில பேர் ஏதாவது ஒரு கேஸை மட்டும் தான் பார்ப்பாங்க, கொஸ்டின் மாத்தி கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. சரியா? இது ஹாட் ஸ்பாட். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கிட்டா எது டிஃப்ரெண்டா இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. லைஃப் ஹிஸ்டரியில எண்டம்பேப்பர்த்தல் பெருசா அதுல ஒன்றும் வராது. பிளாஸ்மோடியத்துல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், மேபி 2 கொஸ்டின். இதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இதுல வரும் பிளாஸ்மோடியம். இதுல லைஃப் சைக்கிள்ல தான் பிளாஸ்மோடியம் வரும். அப்படி இல்லைன்னா டைப்ஸ் 4 டைப் இருக்குல்ல, ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி நான் டேபிள் கொடுத்துருக்கேன்ல, அதை அந்த டேபிளை தாண்டி கொஸ்டின் வராது. இதுல அந்த டேபிள் எப்படி படிக்கணும்னா எல்லாமே ஒரே மாதிரி தான், அதெல்லாம் கொஸ்டின் வராது. ஏதாவது ஒண்ணுல மட்டும் நான் சார் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போயிட்டு இருந்தா ரொம்ப டைம் ஆகும். நான் அந்த கீ பாயிண்ட் மட்டும் தான் சொல்லுவேன், நீங்க அதை கேப்ச் பண்ணிருவீங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்க புதுசா நடத்தாம நீங்க இது என்னன்னே தெரியாமனா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. நீங்க ஆல்ரெடி படிச்ச வகை ஓகே சார் இதுதான் சொல்ல வர்றாரு அப்படின்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவீங்க. ஸோ அப்ப பிளாஸ்மோடியம் எடுத்துக்கிட்டா டைப்ஸ், லைஃப் சைக்கிள் கண்டிப்பா அது மஸ்கிட்டோ இல்லைன்னா ஹியூமன் பீயிங், இந்த ரெண்டுல லைஃப் சைக்கிள் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு, மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா டைப்ஸ் தான். டைப்ஸ்ல 2 டேபிள் கொடுத்துருப்பேன் மெட்டீரியல். ஒன்று கொஞ்சம் பேசிக்கா இருக்கும், ஒன்று நல்ல ஸ்டாண்டர்டா இருக்கும். அதுல எல்லாம் பெர்சன்ட் ஒன்று மட்டும் ஆப்ஷன்னா அந்த ஆப்ஷன் தான் கொஸ்டின். எல்லாம் ஆப்ஷன் இருக்கும், ஒன்று மட்டும் பெர்சன்னா அதான் கொஸ்டின். ஏதாவது ஒரு பிளாஸ்மோடியத்துல மட்டும் டிஃப்ரெண்டான ஏதாவது ஒரு கேரக்டர் இருந்தா அதான் கொஸ்டின். இன்குபேஷன் பீரியட், அந்த டாட்ஸ், ஸோ அந்த மாதிரி டைப்ஸ்ல டிசீஸ், இதுல டிசீஸ் இதுதான் அந்த கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், அதுல டவுட்டே கிடையாது சார். பிளாஸ்மோடியத்துல எழுதி வச்சுக்கோங்க, 110ல ஒரு கொஸ்டின் பிளாஸ்மோடியம் தான். இதுல தவறு பண்ணவே கூடாது, பாத்துக்கோங்க. அடுத்தது ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ், லீசிமேனியா டோனோவானி, அதே கேஸ் தான். ஸ்ட்ரக்சர் ட்ரிப்னோசோமா லீசிமேனியா அந்த பாலிமார்பிசம் பாத்துக்கோங்க. ஸ்ட்ரக்சர்ல இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் பாத்துக்கோங்க. இதுல வெக்டார் கான்ஸ்டிடியூட்டிவ் ஆர்கானிசம் அதை பாத்துக்கணும், ரொம்ப முக்கியம். ஹூ இஸ் த வெக்டார், அந்த ஏஜென்ட கொண்டு வர்றவங்க தான் வெக்டார். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா பிளாஸ்மோடியம் சொன்னா மஸ்கிட்டோ. நம்ம வந்து இன்ஃபெக்டிவ் அது வந்து இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் சாரி அது வெக்டார் வந்து மஸ்கிட்டோ, கான்ஸ்டிடியூட்டிவ் ஆர்கானிசம் சொன்னா பிளாஸ்மோடியம். அதே மாதிரி இதுக்கு ட்ரிப்னோசோமா பாத்துக்கணும், லீசிமேனியா டோனோவானியும் பாத்துக்கணும். லைஃப் சைக்கிள்ஸ் பாத்துக்கோங்க. சரியா? ரைட்டு. இதுல அஸ்கரிஸ் பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு, அவ்வளவுதான். ஒரு கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார். ஏன்னா மொத்தமே 14 கொஸ்டின் தான். இதுலலாம் மாங்குன்னு இதெல்லாம் படிச்சனே சார், இதுல கொஸ்டினே கேட்கலையா சார், நீங்க பாருங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க. எங்க மாடல் டெஸ்ட்ல இப்ப நான் வந்து ஒரு யூனிட்ல 50 கொஸ்டின் எடுக்கும்போது எல்லா டாபிக் கவர் பண்ணிடுவேன். இப்ப எண்டம்பா கிறிஸ்டாலிட்டிக்கால ஒரு கொஸ்டின் போடுவேன், பிளாஸ்மோடியத்துல ஒன்று போடுவேன், ட்ரிப்னோல போடுவேன், லீசிமனே போடுவேன். இனி அப்படி போட முடியாது. நான் ஏதோ ஒண்ணுதான் நான் போட முடியும். நான் எடுக்கிறது நான் 14 கொஸ்டின் தான் எடுக்கணும், அதுக்காக சொல்ல வரேன் நான். சரி, அடுத்தது கெனால் சிஸ்டம். நான் வந்து ஹாட்ஸ்பாட் ஃபுல்லா சொல்லிடுறேன். இந்த ஒரு கொஸ்டின் செட்டர் இதுலதான் எடுப்பார். கண்டிப்பா கெனால் சிஸ்டத்துல ஒரு கொஸ்டின், இதுல ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு சார். ஒரு கொஸ்டின் கெனால் சிஸ்டம்லாம் அந்த 3 டைப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, டைப்ஸ் எக்ஸாம்பிள், அதை தாண்டி கொஸ்டின் வரவே வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மெட்டாஜெனிசிஸ், இது ரொம்ப பேசிக்கான உள்ளதான். இல்லைன்னா இது சார், இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும். கெனால் சிஸ்டத்துல கொஸ்டின் இல்லையா, கோரல்ஸ்ல இருக்கும், கோரல்ஸ்ல இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ரொம்ப சீனியர் ப்ரொஃபசர் கொஸ்டின் எடுத்தா கண்டிப்பா இதுலயே 2-3 கொஸ்டின் எடுப்பாரு சில பேர். அது அவங்க ரொம்ப சீனியர் ப்ரொஃபசர் அந்த இன்வெர்டிபிரேட்டா கார்டேட்டான்னு அவ்வளவு லைக் பண்ணுவாங்க. இந்த ஒரு பயோடெக்னாலஜி, ஜெனடிக் இன்ஜினியரிங், அந்த அட்வான்ஸ் உள்ள விஷயத்தெல்லாம் அவங்க லைக் பண்ணவே மாட்டாங்க. அந்த இன்வெர்டிபிரேட்டா, கார்டேட்டா, செல் பயாலஜி, ஜெனடிக்ஸ் அதுல போட்டு
கொஸ்டின் இப்போ இதுல 14 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். 14 தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது. அவங்களாட்ட ஒரு 20 கூட எடுத்துடலாம். இன்னொரு யூனிட்ல வெறும் 4 கொஸ்டின் எடுக்கலாம். இந்த மாதிரி 2019ல நடந்தது. நான் வந்து இது நான் வரைக்கும் நடந்த டிஆர்பி வச்சு அனலைஸ் பண்ணி இவ்வளவு வரலாம் அப்படின்னு சொல்றேன். இது பிளஸ் மைனஸ் முன்ன பின்ன இருக்கும். அந்த கொஸ்டின் செட்டரை பொறுத்து இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் செட்டரை பொறுத்து இருக்கு. கொஸ்டின் செட்டர் வந்து அதுக்காக வந்து இப்போ நான் தான் கொஸ்டின் செட் பண்ண போறேன்னா இல்ல இந்த சிலபஸ் கொடுத்து 150 கொஸ்டின் 110 கொஸ்டின் கொடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிஆர்பியாலும் சரி டிஎன்பிஎஸ்ஸாலும் சரி இந்த யூனிட் சிலபஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும். டிஆர்பிலையும் சரி டிஎன்பிஎஸ்சிலும் சரி இந்த சிலபஸ்ல நீங்க ஒரு 50 கொஸ்டின் 100 கொஸ்டின் எடுத்து கொடுத்து போத் மீடியத்தில் எடுத்து கொடுத்துட்டு போங்க. அது புக் எல்லாமே ரெஃபரன்ஸ் புக் நீங்க யாருமே கொண்டு வரக்கூடாது. அங்க என்ன புக் இருக்கோ அந்த புக் தான். அங்க என்ன புக் இருக்கோ அந்த புக்கை வச்சு தான் எடுக்கணும்னு சொல்லுவாரு. பட் சம்டைம் வந்து அவர் ஓன் இன்ட்ரெஸ்ட்ல சம்டைம் வந்து அவரா கூட ஓனா கூட சில கொஸ்டின்ஸ் அதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க. இதுதான் காலகாலமா நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. அதுதான் நம்ம சில கொஸ்டின் வந்து நம்ம மெட்டில் விட்டு தாண்டியோ போறதுக்கு ஏதோ ஒரு புக்கு சம்பந்தம்லாம் ஒரு புக் இருக்கும். அவர் எடுக்கணுமே சொல்லி அந்த புக்ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் எடுத்துருவார். ஸோ அப்படிதான் 1 or 2 கொஸ்டின் நம்ம மெட்டீரியல் இருந்து மிஸ் ஆகிறதுக்கு காரணம். பட் எனிவே ரொம்ப ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்த வகை இந்த வருஷம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி பார்ப்போம். ரைட். ஸோ இது எஸ் என்ன சொல்ல வர்றீங்க? இல்லைன்னா மீட் பண்ணுங்க சார். ரைட். அடுத்தது ஹெல்மித் பாராசைட் சார். ஹெல்மித் பாராசைட்ல கவனிங்க. ஃபேசியோலா ஹெப்பாட்டிகா, டீனியா, உச்சரியா சார். இந்த உச்சரியா மட்டும் நம்மளுக்கு இப்ப புதுசு. மற்றதெல்லாம் அப்படியே ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பீங்க எனக்கு தெரியும். ஃபேசியோலாம் சரி டீனியாவும் சரி அஸ்காரிஸும் சரி ஃபிங்கர் டிப் கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் சார். இதுல நீங்க படிக்க வேண்டியது சொல்லிடுறேன். லார்வா ஒரு கொஸ்டின் லார்வால வரும். லைஃப் சைக்கிள்ல எப்பயும் சொன்னதான் பிரைமரி கோஸ்ட் யாரு செகண்டரி கோஸ்ட் யாரு அதுல அந்த மாதிரி லார்வல் ஸ்டேஜ் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். சரியா? மற்றபடி உச்சரியா பொறுத்தளவு ரொம்ப பெரிய ஒரு 4-5-2-3 கொஸ்டின் தான் இருக்கு. அவ்வளவுதான். நான் எல்லா கொஸ்டின் நானே கேட்டுட்டேன். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த டாபிக் எல்லாமே நான் வரைக்கும் நான் யூனிட் டெஸ்ட்ல ஆரம்பிச்சு நேத்து வரைக்கும் வச்ச டெஸ்ட்லயே எல்லா கொஸ்டின் நானே கேட்டிருப்பேன் சார். அதுதான் நான் திரும்ப திரும்ப நான் எத்தனை தடவை ஏன் சார் இத்தனை தடவை சொல்றீங்கன்னு காரணமே என்னன்னா நான் கொடுத்த கொஸ்டினை மட்டும் படிச்சாலே பாஸ் பண்ணிடுவீங்க சார். நான் கொடுத்த கொஸ்டினை படிச்சாலே போதும். ஆனா அதை செய்ய மாட்டீங்களே, அதான பிரச்சனையே. கொஸ்டினா அது எங்க கிடக்கும்? வடிவேல் சொன்ன மாதிரி ஒரு செருப்பு தான் கிடக்குன்னு ஒரு செருப்பை காணமே, அது எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கிடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும் சில பேர். நான் எல்லாரையும் சொல்லல, சொல்ற புரியுதா? ஸோ ஏன்னா இப்ப இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த ஃபேசியோலாவே நான் இதுனா வரைக்கும் எத்தனை கொஸ்டின் எடுத்திருப்பேன் நீங்களே பாருங்க. அதை தாண்டிலாம் வராது. டீனியால நான் எத்தனை கொஸ்டின் எடுத்துப்பேன்? உச்சரியா மொத்தமே 5 கொஸ்டின் தான் இருக்கு. 5 கொஸ்டின் நான் ஆல்ரெடி நானே எடுத்துட்டேன். இப்ப நான் மாடல் டெஸ்ட்டுக்கு என்ன எடுக்குன்னு எனக்கே தெரியல சார். நான் ஓப்பனா சொல்றேன், கொஞ்சம் இப்பதான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் ஃபுல்லா எடுக்கல. நான் பழைய கொஸ்டினையும் பார்ப்பேன். ஐயோ இது எடுத்துட்டோமே, எடுத்ததே அதே கொஸ்டின் எடுத்தா எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இருக்காது. மேபி நீங்க என்ன சொல்லலாம், சார் இந்த கொஸ்டின் ஏற்கனவே எடுத்ததே எடுத்திருக்காரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் சில கொஸ்டின் வந்து அப்படிதான் எடுக்க முடியும். ஏன்னா சில கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். ஆல்ரெடி இது நான் எடுத்திருந்தாலும் திரும்ப நான் சில கொஸ்டின் நான் போடுவேன். ஏன்னா இது ஸ்டாண்டர்ட். எப்பயுமே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ரீகால் பண்றதுக்கு அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, கொஸ்டின் பிளஸ் அந்த 4 ஆப்ஷனை மட்டும் பார்த்தாலே நீங்க பாஸ். அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா அவ்வளவு கொஸ்டின் உங்க கையில இருக்கு. ஏன்னா இது ஒரு ஆஸ்காரிஸ் எடுத்துட்டா அதுல என்னென்ன கொஸ்டின் கேட்க முடியுமோ அவ்வளவு கொஸ்டின் நான் கேட்டுட்டேன். அப்ப நீ இதே அஸ்காரிஸ்ல நான் 5 பக்கம் டு 8 பக்கம் கொடுத்துருப்பேன் மெட்டீரியல். அந்த 8 பக்கம் படிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இதுதான் ஸ்மார்ட் ஒர்க். அந்த அஸ்காரிஸ்ல இதுனா வரைக்கும் சார் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காரு, முடிஞ்சு வச்சு அடுத்தது 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 போயிட்டே இருக்கணும். அப்பதான் சிலபஸை முடிக்க முடியும். நீங்க அந்த அஸ்காரிஸையே 8 பக்கம் மெட்டீரியல் கொடுத்துருப்பேன், 10 பக்கம் கொடுத்துருப்பேன். அஸ்காரிஸ் வாங்க வரி வரியா ரீட் பண்ணினா விடிஞ்சு போகும். ஒரு யூனிட்டே வந்து 4-5 நாள் ஆயிரும். இதுதான் ஸ்மார்ட் ஒர்க். எப்படி படிக்கணும், எதை படிக்கணும், அது கரெக்டா தெரியணும். இருக்கிற டேஸ்ல நீங்க ஒரு டைம் டேபிள் போடணும். எத்தனை பேர் போட்டிருக்கீங்க? நான் ஒரு டேட் சொல்லிட்டா இந்த டேட்டுக்குள்ள இன்னைக்கு இந்த சிலபஸ் நான் முடிச்சே ஆகணும், இந்த யூனிட் முடிச்சே ஆகணும், நீங்க டைம் டேபிள் போட்டிருக்கணும் இண்டிவிஜுவலா. எத்தனை பேர் போடுறீங்க?
சும்மா வந்து இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்றேன்ப்பா, ரைட், அப்படியே படிச்சுட்டே போயிடும். அடுத்தது ஃபர்ஸ்ட் யூனிட் பாட்டு 2 நாள் முடிஞ்சிடும். அடுத்த 2வது யூனிட் அது ஒரு 2 நாள் முடிஞ்சு வச்சு டைம். அடுத்து மத்ததெல்லாம் எப்ப பாக்குறது? அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். கரெக்டா அந்த பிளான் பண்ணணும்னு சொல்லும் பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி பிளான் பண்ணாதான் முடியும். பாத்துக்கோங்க. சரி, ரைட். ஏன்னா இதெல்லாம் நம்ம நிறைய தடவை எழுதின கொஸ்டின். அதுக்காக எழுதாதுன்னு சொல்லுங்க, நான் பாத்துக்கலாம். இந்த இது கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. அடாப்டிவ் ரேடியேஷன் ஆஃப் பாலிசிட்டே. இதுல டார்சன் கேஸ்ட்ரோபோட்ஸ் அது மாதிரி இங்க வருங்க. இன்வெர்டிபிரேட் லார்வல் ஃபார்ம்ஸ் அண்ட் த டெவலப் கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் சார் இதுல. சரியா? இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கானது தான். இதெல்லாம் பேசிக்கான விஷயம் தான். இதுல வந்து இன்வெர்டிபிரேட் லார்வான்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நீங்க 14 கொஸ்டின்ல நீங்க எழுதிவேன்னு வச்சுக்கோங்க, 2 to 3 கொஸ்டின் லார்வா தான் சார். 2 to 3 கொஸ்டின் லார்வா தான் வரப்போகுது 14 கொஸ்டின்ல. நீங்க ஃபைனல் எக்ஸாம்ல வேணா பாருங்க. அப்ப இன்வெர்டிபிரேட் லார்வான்னா இல்ல எல்லாமே வந்துடும். இருந்தாலும் நீங்க எதுல ஹாட்ஸ்பாட் நான் சொல்ல வர்றேன்னா, நம்ம சிலபஸ்ல என்னென்னலாம் இருக்கோ அதோட லார்வல் ஃபார்ம் நல்லா பார்த்துக்கணும். இது நம்ம சிலபஸ்ல இல்லாத லார்வல் ஃபார்ம் கேட்கவே மாட்டாங்க சார். சரியா? நெக்ஸ்ட் இங்க ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ட். இது என்னன்னா வெறும் லார்வல் ஃபார்ம் கேட்க மாட்டேன். ரொம்ப ரேரா வந்து இந்த கேஸ்ல வந்து லார்வல் ஃபார்ம் வேணா கேட்பாங்க. இந்த மேல இந்த கேஸ்ல வந்து லார்வல் ஃபார்ம் கேட்கலாம் இந்த கேஸ்லாம். பட் இந்த லைனுக்கு என்ன கேட்பாங்க தெரியுமா? ஒரு லார்வல் ஃபார்ம் கேட்டா இந்த லார்வல் ஃபார்ம் எந்த 2 ஃபைலத்தோட தொடர்புடைய லார்வல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா ஒரு 5 லார்வா தான் சார் வரும். அதுவும் நானே மேக்சிமம் கேட்டிருப்பேன். அதுல அந்த 5 லார்வால இருந்தா ஒரு லார்வா வரும். எழுதி வேணா வச்சுக்கோங்க. நான் சொல்ற கொஸ்டின் தவிர டிஆர்பில வராது. ஏன்னா 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். அதை தாண்டி வரவே வராது. இதே வேலையை நான் 20 வருஷமா இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கேன். அப்ப எத்தனை இது நான் பார்த்திருப்பேன். ஒரு கொஸ்டின் செட்டர் எப்படி இருப்பாரு எல்லாமே பார்த்தாச்சு நான். சோ அதுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்றேன். ஓகே, ரைட். சோ அப்ப இதை கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எவல்யூஷன் சிக்னிஃபிகன்ட்னா அது ஈவன் ப்ரோ கார்டேட்டா வந்து இன்வெர்டிபிரேட்டாவுக்கு சரி, இல்ல இன்வெர்டிபிரேட்டா ப்ரோ கார்டேட்டா வந்து கார்டேட்டா ரிலேஷன். இன்வெர்டிபிரேட்டாலே 2 ஃபைலம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்னோடெர்மேட்டா, அடுத்து வேற ஏதாவது ஒரு ஃபைல மொலஸ்கா, அப்படி இல்லைன்னா போரிஃபரா வராது, மொலஸ்கா, அனலிடா. எஸ், அனலிடா. அப்ப இந்த 2 இதுக்கு எது தொடர்பு இருக்கு ட்ரோகோஃபோர் லார்வா, அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுதான் சார் கொஸ்டின். நீங்க எழுதி வேணா வச்சுக்கோங்க, இதுதான் கொஸ்டின். பாத்துக்கோங்க. சரியா? ரைட். அடுத்து பாருங்க, மைனர் ஃபைலம். இது நம்ம படிக்காத ஒரு ஏரியா. இது கொஞ்சம், அதாவது ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு மைனர் ஃபைலத்துல. இது மெயினா இதுல என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, சிலபஸ் ஸ்ட்ரக்சர் அஃபினிட்டின்னு சொல்லிட்டாங்க பாத்தீங்களா. அப்ப கொஸ்டின் செட்டர் வந்து இதுலதான் கொஸ்டின் எடுப்பாங்க. லைஃப் ஹிஸ்டரியில பெருசா கொஸ்டின் அங்க ஒன்னும் பெருசா இருந்தது. அஃபினிட்டியில தான் கொஸ்டின் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ரோட்டிஃபர்னு வச்சுக்கோங்க, இது மத்த மேஜர் ஃபைலத்தோட எது தொடர்பு இருக்கு, அது அஃபினிட்டினா தொடர்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நிறைய நான் மெட்டீரியல் பக்கம் இது ஒரு 10-15 பக்கம் கொடுத்துருப்பேன். இருந்தாலும் அந்த அஃபினிட்டின்னு ஒரு டைட்டில் போட்டு கொடுத்துருப்பேன். எல்லாம் ஒரே மாதிரி பாடி சைஸ் சிமிலர் அப்படிலாம் கொஸ்டின் கேட்கவே மாட்டாங்க. அது நீங்க ரீட் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன், நடத்தும் போதே எது பெக்கூலியரா இருக்குன்னு பாருங்க, அதுதான் கொஸ்டின். அந்த பாயிண்ட் ஆஃப் மட்டும் பாத்துக்கோங்க. சரியா? இவ்வளவுதான் இன்வெர்டிபிரேட். 7 கொஸ்டின் இதுல நின்றும். ஒரு 6 to 7 கொஸ்டின், 6 to 7 கொஸ்டின் இதுல நின்றும். அடுத்தது ப்ரோ கார்டேட்டால இதுல பாருங்க, ஆரிஜின் அண்ட் அவுட்லைன் நல்லா கவனிங்க. இங்கதான் எவல்யூஷன் வருது. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருப்பேன். அந்த சார்ட்டை நல்லா பாத்துக்கணும். ஆரிஜின் அவுட்லைன்ல அதுல பாருங்க, பைலோஜெனி, எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ட், இன்டர் ரிலேஷன்ஸ் ஆஃப். இது ரொம்ப நீங்க நம்ம மெட்டீரியல் நிறைய கொடுத்துருப்பேன், அவ்வளவு படிக்கவே வேண்டாம். நல்லா கவனிங்க. ஏன்னா அங்க நான் ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்துருப்பேன், ஸ்ட்ரக்சர் படிக்கவே வேண்டாம். இதுல கொஸ்டின், ஏன்னா அது பழைய சிலபஸ்ல வந்து இருந்த ஸ்ட்ரக்சர், புதுசுல வந்து அதோட ரிலேஷன்ஷிப் தான் கேட்கறாங்க. எது கெமிகார்டேட்டா, யூரோகார்டேட்டா, செஃப்லோகார்டேட்டா, அதோட ரிலேஷன்ஷிப் தான். அப்ப ஒவ்வொன்றுக்கு என்ன கடைசியில் அந்த மெட்டீரியல், அந்த ஸ்ட்ரக்சர் லைஃப் ஹிஸ்டரி முடிஞ்ச உடனே அஃபினிட்டின்னு சொல்லி ஒரு டைட்டில் போட்டு கொடுத்துருப்பேன் பாருங்க, அதை மட்டும் படிச்சுக்கோங்க சார். சரியா? ஏன்னா இந்த எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ட் இன்டர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் தட் பைலோஜினின்னு இருக்கிறவாங்க, அதுலதான் ஒரு கொஸ்டின் நிற்கும். இதுவும் நான் சொல்றேன்ல, அந்த மத்த ஃபைலத்தோட எது தொடர்பு இருக்குது, அதனால இதை வந்து ப்ரோ கார்டேட்டல வச்சிருக்குமா, கார்டேட்டல வச்சிருக்குமா, இன்வெர்டிபிரேட்டல வச்சிருக்குமா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும்.
அதுல பர்டிகுலரா இந்த டீட்ரோசோம்ஸை வச்சு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் ரெட்ராகிரசிவ், இது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. யூரேகாடைட்டால வரக்கூடிய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், இதுல நீங்க படிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டேட்போல் லார்வா அந்த நார்மல் ஒரு லார்வல் ஸ்டேஜ் வந்து அடல்ட்டா மாறும்போது என்னென்ன கேரக்டர் எல்லாம் டிஸப்பியர் ஆகுது, அதுதான் கொஸ்டின். நானே நிறைய தடவை கேட்டேன். நானே நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கும் தெரியல. சரியா, எல்லாம் நூக்கன் காணல் கேட்டுட்டேன் சார். நான் கொஸ்டின் நீங்க வேணா பழைய கொஸ்டின் எடுத்து பாருங்க. சரி, நூக்கன் காணல் கேட்டுட்டேன், கேட்காத ஏரியாவே கிடையாது. சரி, ரைட், ஓகே, ரைட். ஸோ இதான் ப்ரோகாடைட்டா. ஒரு கொஸ்டின் வரலாம் சார். ப்ரோகாடைட்டால ஒரு கொஸ்டின் வரலாம். மைனர் ஃபைனல் ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாருங்க, ஆரிஜின் எவல்யூஷன் தான். அதுக்கு தான் டைட்டிலே பைலோஜினின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இதுல ஏக்னேதா. இதுல நீங்க படிக்க வேண்டியது இந்த 3 மட்டும் பாருங்க. அத வட்ட வாயுவினை கொண்ட மீன் ஏக்னேத்தானா, ரவுண்ட் மவுத். சரியா, அதுல ஆஸ்ட்ரோகோடோம், சைக்ளோடோம். மோஸ்ட்லி இந்த நெக்ஸ்ட் இது பிளாக்கோடோம். இந்த 3 வேர்டோட ஆப்ஷன் வர்ற மாதிரி கொஸ்டின் செட் பண்ணுவார் சார். ஒரு கொஸ்டின் செட்டர் இந்த வேர்டு வர்ற மாதிரி ஆப்ஷன் எடுப்பாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இல்லைன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கும் பாத்தீங்களா, அதை வச்சு கொஸ்டின் எடுப்பாரு. அவ்வளவுதான். நீங்க இதுல ஏக்னேத்தால நிறைய இருக்கும். நீங்க இந்த 2 மட்டும் படிங்க. நம்ம மெட்டீரியல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் கொடுத்துருப்பேன். நீங்க அதெல்லாம் இனிமே படிக்க வேண்டாம். படிங்கன்னு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்க இப்பெல்லாம் படிக்க நேரம் இருக்காது. இந்த 2 மட்டும் ரீகால் பண்ணுங்க போதும். வேற இன்னுமே செய்ய வேண்டாம். அதே மாதிரி இதுல நாந்தோஸ்டோம்ஸ்க்கு பாத்தீங்களா, நிறைய நான் இருக்கும். எல்லாம் படிக்கவே படிக்காதீங்க. ஏர்லி நான் ஃபர்ஸ்ட் நாந்தோஸ்டோம் இருக்கு பாத்தீங்களா, எது பிளாக்கோடோம், இதை மட்டும் படிங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து ஏர்லிக்கு அடுத்து அட்வான்ஸ் நிறைய இருக்கும். அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், படிக்கவே வேண்டாம். இது ஒண்ணு மட்டும் படிங்க. ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். பேசிக்கா அவுட்லைன் பாத்துக்கோங்க. எதுக்கு அடுத்து யார் வர்றா அதையும் பாத்துக்கோங்க. இந்த 3 மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். சரியா, ரைட். அடுத்தது ஃபிஷஸ், மீன்கள். இதுல பாருங்க, ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் கிளாசிபிகேஷன். சரியா, இந்த டைட்டில் கூட இது வந்து டைட்டில் அவ்வளவுதான். கிளாசிபிகேஷன்ல பெருசா ஒன்றும் வராது. கொஸ்டின் கேட்ட இதுதான். அசஸர் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் ஆஃப் ஃபிஷஸ் எழுதி வச்சுக்கோங்க. இதுவும் சரி. அடுத்த ஆம்பிபியன் இந்த இருக்கு, பேரண்டல் கேர். இந்த 2ல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் சார். இது இங்க வருங்க. இந்த அசஸர் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் ஆஃப் ஃபிஷஸ்லாம் மொத்தமே ஒரு 5 to 7 கொஸ்டின் இருக்கும். ஆனா நான் மெட்டீரியல் ஒரு 5 பக்கம் to 7 பக்கம் கொடுத்துருப்பேன். நீங்க இதுல படிக்க வேண்டியது என்ன ஃபிஷ், அதோடைய அசஸரி ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் என்ன, எக்ஸாம்பிள் என்ன, அவ்வளவுதான். நீங்க நல்லா எடுத்த 10 கொஸ்டின் மேல அங்க தேரவே தேராது சார். அந்த 7 பக்கத்துல 10 கொஸ்டின் மேல தேரவே தேராது. அந்த மீனை பத்தி ஃபுல் டீடைல் நான் மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் கேட்க போறதே கிடையாது. அதுல நீங்க வந்து ஒரு டைட்டில் போட்டிருப்பேன். அந்த டைட்டில் எக்ஸாம்பிள், டைட்டில் எக்ஸாம்பிள். அந்த அந்த ஃபிஷ்ஷோட ஏதாவது பெக்கூலியரா, சில ஃபிஷ் வந்து கொஞ்சம் அந்த அசஸரி ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் ரொம்ப பெக்கூலியரா இருக்கும். அப்படி இருந்தா மட்டும் அதான் ஹாட்ஸ்பாட். இதை தாண்டி கொஸ்டின் வரவே வராது. சரியா, இது அடாப்டிவ் ரேடியேஷன். இது சும்மா லைட்டா நீங்க பாத்துக்கோங்க. அடாப்டிவ் ரேடியேஷன் போனிஃபிஷ், அதாவது ஒரு நார்மல் ஒரு எலாஸ்மோ பிரான்ச்சஸ்ல இருந்து போனிஃபிஷ் எப்படி வந்தது அப்படின்னு சொல்றதுதான். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் அண்ட் அடாப்டிவ் ரேடியேஷன். அடாப்டிவ் ரேடியேஷன் எல்லாத்துலயும் வரும் பாருங்க. இதுலயும் வரும், ஆம்பிபியன்ல வரும். எப்படி வந்து ஒரு ஃபிஷ்ல இருந்து ஆம்பிபியன் வந்தது, ஆம்பிபியன்ல இருந்து ரெப்டைல் எப்படி வந்தது. சரியா, இது அடாப்டிவ் ரேடியேஷன். நான் டைட்டில் கொடுத்துருப்பேன், நிறைய கொடுத்துருப்பேன். அதுல முக்கியமான அந்த டைட்டில் மட்டும் படிங்க போதும். சரியா, பேரண்டல் கேர் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதே கேஸ் தான் சார். இதுல ஒரு 5 to 10 கொஸ்டின் சொல்றேன்ல, அதே மாதிரிதான் இங்கேயும் 10 கொஸ்டின் கூட தேராது பேரண்டல் கேர்ல. சரி, பரவாயில்ல, ஒரு 7 கொஸ்டின் தான் தேரும். இருந்தாலும் ஒரு 10 கொஸ்டின் வச்சுக்கோங்க. 10 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும். இங்க 10 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா இதுல ஒரு கொஸ்டின், மேபி 2 கொஸ்டின், இதுல ஒரு கொஸ்டின் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேரண்டல் கேர் கன்ஃபார்ம், அசஸரி ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் கன்ஃபார்ம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப பேசிக்கா கேட்டா அந்த ஒரு சார்ட் இருக்கும் தெரியுமா, ஆரிஜின். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருப்பேன். எந்த இதுக்கு அடுத்து எது வரும் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் படிச்சுக்கோங்க. சரியா, ரைட். அதுக்கு அடுத்து, ஏன்னா ஆரிஜின் எல்லாத்துலயும் வருது பாருங்க. ரெப்டைல்ஸ், இதுல ஸ்கல் ஆஃப் ரெப்டைல்ஸ் அண்ட் தட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோசிஸ்டமேட்டிக்ஸ். பாத்தீங்களா, இந்த ஸ்கல் ஆஃப் ரெப்டைல்ஸ் வச்சு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோசிஸ்டமேட்டிக்ஸ் சொல்லிட்டாங்க. அப்ப என்னது, வகைப்படுத்துதல். எதை சார் வகைப்படுத்துறாங்கன்னா, இந்த ஸ்கல்ல வச்சுதான் வகைப்படுத்துறாங்க. ஒரு கொஸ்டின் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் சார்.
இதுல ஒரு கொஸ்டின் இந்த இதுல தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். 4 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும், அவ்வளவுதான். 4 டைப் நான் ஒரு மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். நானே ஒவ்வொரு இடையும் 2 கொஸ்டினா கேட்டுருவேன் அந்த ஸ்கல்லுல. நீங்க ப்ரீவியஸ் இருக்கு நான் வச்ச டெஸ்ட் கொஸ்டினை பாருங்க. ஆனா நான் கேட்ட அளவுக்கு ரொம்ப டஃபாலாம் கேட்க மாட்டாங்க. அதாவது பேசிக்கா தான் கேட்பாங்க. அந்த ஸ்கல்லு, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, சரியா? இல்லைன்னா நான் வந்து எப்படி கேட்டிருப்பேன்னா, அதுக்கு கேட்டு முடிச்சுட்டேன். அந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டு முடிச்சவாக அதோட கேரக்டர்ஸ், அந்த ஃபோஷியா எப்படி இருக்கு, லெஃப்ட்ல எப்படி இருக்கு, மேல எப்படி இருக்கு, ரைட்ல எத்தனை இருக்கும், அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு கேட்டிருப்பேன். அந்த அளவுக்கு வந்து சிஎஸ்ஆர் லெவல்ல கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது. டஃப்பா கேட்டா அதான் சார். அதுக்கு மேல டஃப்பா அங்க கேட்கவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ரொம்ப டஃப்பா, அதாவது நான் வைக்கிற டெஸ்ட்டை தாண்டி டஃப்பாலாம் வராது சார். நான் சேலஞ்சே பண்ணுவேன். டிஆர்பில நம்ம கொஸ்டினை தாண்டி டஃப்பா வராது. அப்ப இதுக்கு நீங்க அடாப்ட் ஆயிட்டாவே அங்க ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ரைட். அடுத்தது அவுட்லைன். இது வந்து பேசிக்கா இந்த ரெப்டைல் எப்படி கிளாசிஃபை பண்றாங்க. இது கிளாசிபிகேஷன் நீ ஃபுல்லா படிக்கணும் ஒண்ணு கிடையாது சார். ஒரு அவுட்லைன் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு சார்ட் போட்டிருப்பேன் பாருங்க. அந்த சார்ட்டை மட்டும் படிங்க போதும். இனிமே வந்து நம்ம என்ன சொல்லிப்பேன், இந்த சார்ட்டை படிச்சுக்கோங்க, இது எக்ஸாம்பிள் படிங்க, இது கேரக்டரிஸ்டிக்ஸ் படிங்க, அப்படிதான் நான் சொன்னேன். அதை நான் ஒத்துக்கிறேன். இனிமே படிக்க நேரம் கிடையாது. அவே அந்த அவுட்லைனை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க தரவா. சரியா? நெக்ஸ்ட் பாய்சனஸ், நான் பாய்சனஸ். இதுல கொஸ்டின் சப்போஸ் இந்த ஸ்கல்லு இதெல்லாம் வரல, ஒரு கொஸ்டின் தான் வரும். மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் தான் வரும். இது பாய்சனஸ், நான் பாய்சனஸ்னா பேசிக்கா கேட்டா எது பாய்சனஸ் எது நான் பாய்சனஸ் கேட்கலாம். இல்லைன்னா ஐடென்டிபிகேஷன்ஸ், அந்த மார்க் எப்படி இருக்குது. மேக்சிமம் பைட்டிங் மெக்கானிசத்துல கேட்பாங்களான்னு ஏன்னா நம்ம யூஜி சிலபஸ்ல இருந்தது, பிஜில அது சொல்லல. பைட்டிங் மெக்கானிசம், நியூரோடாக்சிக், ஹீமோடாக்சிக் அப்படிலாம் டைட்டில் இருந்தது யூஜி சிலபஸ்ல. உங்களுக்கு அப்படி சொல்லல, இருந்தாலும் அந்த 4 கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கோங்க. ஒரு பாய்சனஸ், நான் பாய்சனஸ், பைட்டிங் டைப் எப்படி இருக்கும், அந்த பஞ்ச் கரெக்டா, அந்த டாட் எப்படி நான் மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். அந்த டாட்டை வச்சுட்டு இது வந்து பாய்சனஸா நான் பாய்சனஸ் தான் கண்டுபிடிக்கிறது. இன்னொன்று வந்து நியூரோடாக்சிக்கா, ஹீமோடாக்சிக்கா, ரெண்டு கொஸ்டின் தான். இந்த 4 கொஸ்டின்ல நம்ம சிலபஸ் இல்லாட்டாலும் இந்த 4 கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்படி பேசிக்கா கேட்காம இந்த மாதிரி நியூரோடாக்சிக்கோட சினைக்குது, ஹீமோடாக்சியோட சினைக்குது அப்படின்னு கேட்கலாம். ரைட். அடுத்தது ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் பேர்ட்ஸ். அதே தான் எப்பயும் சொல்ற ரெப்டைல்ஸ் மாதிரி பேர்ட்ஸ். இதுல வந்து ஆரிஜின் ஆஃப் ஃபிளைட் அண்ட் ஃபிளைட், அதாவது பறக்கக்கூடிய, அது ஒரு பேர்ட்ல இருந்து தான் பறக்க முடியாதுன்னு வந்திருக்கும். ஃபிளைட் அடாப்டேஷன் இன் த பேர்டு. அப்ப அடாப்டேஷன் சொல்லும்போது இங்க அந்த விங்ஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார். விங்ஸ் சரியா? அது மாதிரி மசில்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் கேட்டா அந்த ஃபிளைட் அடாப்டேஷன்ல இந்த மசில்ஸ் 3 டைப் ஆஃப் மசில்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேற ஒன்றும் இல்லை, பெருசா ஒன்றும் கொஸ்டின்ஸ் வராது. சரியா? அந்த ஃபிளைட் அண்ட் ஃபிளைட் அடாப்டேஷன்ஸ்ல அந்த ஒரு பேர்டுக்கு அடாப்ட் ஆகி அந்த பறக்கிறதுக்கு தேவையான உடல் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ஆரிஜின்னா பேசிக்கா எப்பவுமே நம்ம மெட்டீரியல் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி எதுக்கு அடுத்து எது என்னென்ன வருது அப்படின்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாம்பிள் நிறைய சொல்லிப்பாங்க, அவ்வளோலாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் ஒரு பெக்யூலியரா ஏதாவது கேஸ் இருந்தா அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? ஃபிளைட்லெஸ் பேர்ட்ஸ்ல பேசிக்கா கேட்டா எது ஃபிளைட்லெஸ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நெக்ஸ்ட் அதோடைய ஆரிஜின் இப்ப எங்க இருக்கு, இப்ப கிவினா நியூசிலாந்து சொல்றோம்ல, அந்த மாதிரி கேட்கலாம். அதை தாண்டி இங்க ஒன்றும் பெருசா கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் பேசிக் கொஸ்டின் தான். சரியா? ரைட். அடுத்தது மேமல்ஸ். மேமல்ல ஃபர்ஸ்ட் பிரிமிட்டிவ். இதுல புரோட்டோத்திரியா, மெட்டாத்திரியா, யூத்திரியா. இதுல பெருசா ஒன்று பேசிக்கான உள்ளதுதான் இது எல்லாமே. இது வந்து அடாப்டேஷன், எப்படி நம்ம ஃபிஷ், ஆம்பிபியன் அடாப்டேஷன், இதுல வந்து அக்வாட்டிக் அடாப்ட். இது மேமல்ஸ்ல நம்ம மேமல் தான், வாட்டர்ல உள்ள மேமலுக்கு என்ன அடாப்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு பேசிக்கா தான். இதுதான் ஹாட் ஸ்பாட்னா ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்ல முடியாது. சரியா? இதுல இது ஆல்மோஸ்ட் ஒரு கொஸ்டின்ஸ் வாய்ப்பு இருக்குது. சரியா? இதுல அதே மாதிரி தான். அடுத்தது இது ஃபுல்லாவே டெரிவேட்டிவ். இன்டர்குமெண்ட் நல்லா கவனிங்க. ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், இதெல்லாம் பிசியாலஜி படிச்சாலே போதும், புதுசா நீங்க படிக்கிற அவசியம் கிடையாது. ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். சரியா? இதுல கிளான்ஸ், ஸ்கேல்ஸ், நான் எதிர்பார்க்கறது ஸ்கேல்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கிறேன். இல்ல ஃபெதர்ஸ்ல இருந்து ஃபெதர்ஸ்ல மொத்தமே 3 கொஸ்டின் தான் இருக்கு. நான் சொல்லிட்டேன்ல, இந்த பேர்ட் நடத்தும் போது சொன்னேன். சரியா? அந்த பேர்ட் நடத்தும் போது சொன்னேன், அந்த ஃபெதர்ஸ் இந்த ஃபிளைட்ல 3 டைப் ஆஃப் ஃபெதர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க சொன்ன பாத்தீங்களா? அதுக்காக இந்த சொல்றேன். அந்த 3 டைப் ஆஃப் ஃபெதர்ஸ். நெக்ஸ்ட் ஹேர்ல ஒன்றும் பெருசா கொஸ்டின் வராது. ஸ்கேல்ஸ், ஃபெதர்ஸ்
வரலாம், கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிளான்ஸ் நம்ம ஏற்கனவே பிசியாலஜில படிச்சதுதான். சரியா? வேற இது வந்து அப்போ ஒன்லி இன்டெகுமெண்ட் ஸ்கின் மட்டும் தான் இது. சரியா? நெக்ஸ்ட் கம்பேரிட்டிவ் அணி பாருங்க. அப்ப நல்லா கவனிங்க. பழைய சிலபஸ் எப்படின்னா இந்த இன்டெகுமெண்டே கம்பேரிட்டிவா தான் சொல்லியிருப்பாங்க. இங்க ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு இன்டெகுமெண்ட் கம்பேரிட்டிவா கூட நம்ம படிக்க தேவையில்லை. இந்த அஸ் பர் நியூ சிலபஸ் படி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பேரிட்டிவ் படிக்க தேவையில்ல. அதுக்கு அடுத்து தான் இந்த லைனே வருது பாருங்க, கம்பேரிட்டிவ் ஸ்டடி. இது கொஞ்சம் புதுசு சார். ஜா சஸ்பென்ஷன், கிரிட், லிம்ப் இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஓப்பனா சொன்னா. இருந்தாலும் நான் இது பக்காவா மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். ஒரு டேபிள் கொடுத்துருப்பேன். இதுக்கு ஒரு டேபிள், இதுக்கு ஒரு டேபிள், இதுக்கு ஒரு டேபிள். டேபிள மேக்ஸிமம் உங்களால எவ்வளவு முடியும்னு பாருங்க. அந்த அளவுக்கு அந்த டேபிள அனலைஸ் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஏதாவது ஒரு எப்படி சொல்றது, ஒரு கிளாஸ்ல டிஃப்ரெண்டா பெக்யூலியரா இருக்கா அதை மட்டுமாவது பார்த்துக்கோங்க. கொஸ்டின் கேட்டா சரியா? அதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் வரலாம். நானே இது சம்பந்தமா சில மாடல் கொஸ்டின் நான் நம்ம கிளாஸ்ல வச்சிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. அடுத்தது இதெல்லாம் நீங்க ரொம்ப ஃபெமிலியரா இருப்பீங்க சார், பிசியாலஜி படிச்சவங்க. எஸ், இன்டெகுமெண்ட் இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப கம்பேரிட்டிவ் நீங்க படிச்சுதான் ஆகணும். பாத்தீங்களா? நான் இங்க இல்ல, பிரைன்ல இருந்து தான் இருக்கும்னு நினைச்சேன். இன்டெகுமெண்ட் அப்ப கம்பேரிட்டிவ் நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். அதை டேபிள் மட்டும் படிங்க. திரும்ப அந்த முன்னாடி ஃபுல்லா டீட்டெயிலா இருக்கும், அதெல்லாம் வராது. டேபிள், பிரைன், இன்டெகுமெண்ட், ஹார்ட், யூரினோஜெனிட்டல் ஆர்கன். அப்ப யூரினரி சிஸ்டம் அண்ட் ஜெனிட்டல் சிஸ்டம் இன் வெர்டிபிரேட்ஸ். வெர்டிபிரேட் ஆரம்பிச்சுட்டா முடிஞ்சல, ஃபிஷ்ல ஆரம்பிச்சு மேமல் வரைக்கும். அப்ப நீங்க இதை படிக்க வேண்டிய விஷயத்தை சொல்லிடுறேன். அந்த ஒவ்வொன்றையும் நான் டேபிள் ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் கொடுத்துருப்பேன், அது பேசிக்கா. அதுக்கடுத்து ரொம்ப டஃபா கொடுத்துருப்பேன். அட்லீஸ்ட் அந்த பேசிக் டேபிள் மட்டுமாவது பார்த்துக்கோங்க. 2 கொஸ்டின் பாசிபிலிட்டிஸ், இல்லை இது ஒன்று இது ஒன்று, ஆல்மோஸ்ட் 14 கொஸ்டின். கம்பேரிட்டிவ் டேபிள்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். மோஸ்ட்லி பிசியாலஜி ஓரியன்டா தான் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபுல் மெட்டீரியல் எல்லாம் படிக்க முடியாது. மொத்தம் 4 மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, 2 டைப் ஆஃப் கொஸ்டின் பேங்க் கொடுத்துருப்பேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு ஓல்டுல ஒன்று, நியூல ஒன்று, இவ்வளவு படிக்கணும். அப்ப இதுல இவ்வளவு உங்களுக்கு திருப்ப கூட நேரம் இருக்காது. நான் சொல்றது மட்டும் பாருங்க போதும். வேற ஒண்ணு அதுல நீங்க ரொம்ப டீட்டெயிலா ஒன்றும் பார்க்க வேண்டாம். சொன்ன ஏரியாவும் எப்படி படிக்கணும்னு சொல்றோம், அதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். சரி, அடுத்த 2வது யூனிட். செகண்ட் யூனிட் வந்து எண்டமாலஜி அண்ட் எக்கனாமிக்ஸ் சுவாலஜி சார். இதுல 6 கொஸ்டின் இல்ல 7 கொஸ்டின் சார், அவ்வளவுதான். அதுக்கு மேல வராது. சரி, 6 இல்ல 7 என்னுடைய கெஸ். சரி, இது ரொம்ப ஈஸி தான். இது வந்து படிக்காதவங்க கூட இந்த போர்ஷன்ல எழுதுவாங்க. சில போர்ஷன் மட்டும் எழுத மாட்டாங்க. படிக்கவே இல்லாட்டாலும் அவங்க என்ன செய்வாங்க, யூஜிபிஜில படிச்ச வச்சு இந்த 2வது யூனிட். ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நல்லா படிச்சா மட்டும்தான். இன்னொன்னு சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட் யூனிட்ல உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கூட வராது, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஆனா நான் கேட்டிருக்கேன், இப்போ நீங்க ஏன் சார் அப்படி கேட்டீங்கன்னா அப்பதான் நீங்க படிப்பீங்க. சும்மா பேஸ் சிங்கிள் லைனா தான் வரும் சார். ஃபர்ஸ்ட் யூனிட் சிங்கிள் லைன் வரும், இல்லைன்னா மேட்ச் த ஃபாலோயிங் வரும். சரியா? டைரக்டா தான் இருக்கும். பயங்கரமா திங்க் பண்ணி ஓவரா திங்க் பண்ணி அப்பெல்லாம் வரவே வராது. நான் ஏன் கேட்கறேன்னா ஓரளவு அப்பதான் நீங்க அதை படிப்பீங்க, அந்த ஏரியா படிப்பீங்கன்னு சொல்லி கேட்பேன் நான். சரியா? இப்போ மாடல் டெஸ்ட்ல சில கொஸ்டின்ஸ் மட்டும் அப்படி இருக்கும், மற்றபடி பேசிக்கா தான் நான் எடுப்பேன். சரி, எண்டமாலஜி இது புது யூனிட் சார். எண்டமாலஜில பாருங்க, ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ், கிளாசிஃபிகேஷன் அப் டு ஆர்டர் லெவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு கொஸ்டின் வரலாம், வராமலும் போகலாம். அப் டு ஆர்டர் லெவல் படிக்கிறதுக்கு வித் எக்ஸாம்னு சொல்லிடுவோம், படிக்கிறது கஷ்டம்தான். சரியா? பெனிஃபிஷியல் இன்செக்ட்ல சில்க்வார்ம் கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின், நோ டவுட். சில்க்வார்ம்ல இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க இதுல தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? அதுல மெயினா காமன் கல்டிவபிள் ஸ்பீசிஸ். அப்ப சில்க்வார்ம்ல என்னெல்லாம் கல்டிவபிள் ஸ்பீசிஸ் இருக்கு, அதுக்கு ரியரிங், இதெல்லாம் கதை மாதிரி தான் இருக்கும். டிசீஸ் ஒரு கொஸ்டின் வர, ஒரு கொஸ்டின் சொல்றதுல அது இதுல டைப்ஸ் தெரிஞ்சுக்கோங்க சார். சில்க்வார்ம் டைப்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. டிசீஸ் 4 to 5 கொஸ்டின் தான் இருக்கு. டிசீஸ் புரோட்டோசோவன், வைரஸ், பாக்டீரியா. பேசிக்கா கேட்டா அப்படி கேட்கலாம். இல்லைன்னா அதோடைய பாக்டீரியா பேர் என்ன, புரோட்டோசோன் பேர் என்ன, வைரஸ் பேர் என்ன, டிசீஸ் பேர் என்ன. ரொம்ப கஷ்டமா கேட்டா சிம்டம் வச்சு இது என்ன டிசீஸ், இவ்வளவுதான். இதுக்கு மேல அங்க கொஸ்டினே வராது. இதெல்லாம் கதை தான் ஃபுல்லாவே, எக்கனாமிக் சில்க்கு அது எல்லாமே. ஸோ ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், அதுல நோ டவுட். இதுல பெனிஃபிஷியல் இன்செக்ட்ல சில்க்வார்ம்ல. ஹனிபீல ஒரு கொஸ்டின். ஹனிபீல பாருங்க, காமன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாத்தீங்களா.
அப்ப டைப்ஸ் இங்க கூட டைப்ஸ் சொல்லல, இருந்தாலும் இங்க டைப்ஸ் படிச்சுக்கோங்க. இங்க டைப்ஸ்ல சொல்லியிருக்காங்க ஒரு 4 டைப் இருக்கு பாத்தீங்களா, அதுல காமன் நேம் படிச்சுக்கணும், ஜுவாலஜிக்கல் நேம் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க மாடர்ன் ஹைவ் பத்தி கேட்டிருக்கு. அப்ப அந்த ஒரு மாடர்ன் ஹைவ் வந்து எத்தனை சேம்பர் இருக்கும், அந்த அந்த ஒவ்வொரு சேம்பர்ல என்ன யூஸ், இந்த சேம்பர் எதுக்கு பயன்படும், அந்த அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கதை தான். பை ப்ராடக்ட் எக்கனாமிக் இதெல்லாம் கதை தான். இதெல்லாம் நான் ஃபுல்லாவே கேட்டுட்டேன். வாட் இஸ் மீன் பை ப்ரொபலைசிஸ், பி வேக்சின் என்ன, ஹனி, ஹனியோட இம்பார்ட்டன்ட் எல்லாம் கேட்டேன். நான் வச்ச டெஸ்ட் கொஸ்டினே கூட பாருங்க போதும். சரியா? அடுத்தது இது கொஞ்சம் படிக்கணும் சார். இது படிக்காமயே இந்த 2 கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். இது படிக்காம இதுல நான் எதிர்பார்க்கிறது 2 கொஸ்டின் எதிர்பார்க்கிறேன். 2 கொஸ்டின் எதிர்பார்க்கிறேன் இதுல. ஒண்ணு எதுனா பெஸ்ட். அதுல பாருங்க ரைஸ், காட்டன், சுகர் கேன், கோகனட், ஸ்டோர்டு கிரைன். இது எது கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் படிச்சு தான் ஆகணும். மெட்டீரியல்ல அங்கங்க நான் ரைஸ்னா ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பேன். சரியா? அந்த அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. முக்கியமா ஸ்டோர் கிரைன்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். ஒரு கொஸ்டின் இதுதான். சரியா? பெஸ்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் எதுன்னு கேட்டா கண்ட்ரோல் மெஷர்ஸ். இதுல பெஸ்ட்ல ஒரு கொஸ்டின், கண்ட்ரோல் மெஷர்ஸ்ல ஒரு கொஸ்டின். இது பேசிக்கா தான் சார் இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு கொஸ்டின் நிறைய தடவை கேட்டுருக்கீங்களா, கண்ட்ரோல் மெத்தட்ல இந்த ஐபிஎம்ல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா மோஸ்ட்லி ஆப்ஷன் இது வர்ற மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னா நவடேஸ் வந்து மேக்சிமம் கவர்மெண்ட் சொல்றது ஐபிஎம் தான், இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு தான் ஃபார்மேட்டை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கொஸ்டின் செட்டர் இதுல கொஸ்டின் எடுப்பாரு, அப்படி இல்லைன்னா பயாலஜிக்கல் கண்ட்ரோல்ல கொஸ்டின் எடுப்பாரு. இதுல கூட மோஸ்ட்லி அந்த அளவுக்கு 2வது சாய்ஸா தான் வைப்பார். பிசிக்கல், மெக்கானிக்கல், கெமிக்கல் 2வது சாய்ஸா தான் வைப்பாரு. ஐபிஎம்ல எடுப்பாரு. நானே எடுத்தா டக்குன்னு என் மைண்ட்ல ஒரு கொஸ்டின் எடுக்கணும்னா அப்பா சார் சொல்லிட்டாரு, அப்ப ஐபிஎம் மட்டும் படிச்சா போதும் அப்படி நினைக்காதீங்க. பிசிக்கல் எடுத்து விட்டுருவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஒரு கொஸ்டின் நார்மலா நான் வந்து நிறைய எடுத்து 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 எனக்கே போர் அடிச்சு போயிடுச்சு அப்படி சொல்றேன். ஒரு நார்மலா ஃபர்ஸ்ட் வர்றவரு டக்குன்னு ஓகே இதுல ஐபிஎம் தான் முக்கியம், பயாலஜிக்கல் தான் முக்கியம் இப்ப நவடேஸ் அப்படி அதுலதான் ஒரு கொஸ்டின் போடுவாங்க. அதுக்காக சொல்றேன். சரியா? சோ 2 இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பவுல்ட்ரி ஒரு கொஸ்டின் வரும் சார். பவுல்ட்ரி பொறுத்தளவு இதுல மேக்சிமம் த பிரீட் ஆஃப் பவுல்ட்ரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிசீஸ். இந்த 2ல தான் கொஸ்டின் இருக்கும். வேற ஒன்றும் பெருசால கொஸ்டின் வராது. டைப்ஸ் ஸ்கூல் புக்லேயே இருக்கு. டிசீஸ் ஸ்கூல் புக்ல இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எஸ் நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் அதே போதும். சரியா? அதே மாதிரி இதுல டைரி ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வரும் சார். ஒரு கொஸ்டின். இதுவும் எக்கனாமிக் டைரி இந்த கேட்டில்ஸ் அது நம்ம இந்தியாவில் உள்ள கேட்டில்ஸ் பிரீடு மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்தியாவில் உள்ளது. சரியா? அதே மாதிரி டிசீஸ் எப்படி இதுல டிசீஸ் முக்கியமோ பவுல்ட்ரியில அதே மாதிரி கேட்டில் டிசீஸ் கண்டிப்பா. இப்ப பவுல்ட்ரியில டிசீஸ் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், டைரி ஃபார்ம்ல டிசீஸ்ல கேட்டுருவாங்க. டைரி ஃபார்ம். சரியா? அந்த மாதிரி தான். இதுல டிசீஸ் கேட்டோம், சரி அப்ப இதுல கேட்போம். இதுல டிசீஸ் கேட்டா இதுல அந்த பவுல்ட்ரி ரிலேட்டடா அந்த பிரீடு அது ரிலேட்டடா கொஸ்டின் கேட்பாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ 6 to 7 கொஸ்டின். நான் சும்மா 6 தான் போட்டிருக்கேன். இதுல ஒரு கொஸ்டின் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஓகே 6 to 7 கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ இது செகண்ட் யூனிட். ரைட். தேர்ட் யூனிட் ரொம்ப ஃபெமிலியர். தேர்ட் யூனிட் திரும்ப திரும்ப சொல்லணும் கிடையாது. செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி. தேர்ட் யூனிட் வந்து கொஞ்சம் பெரிய யூனிட் தான். 10 to 12 கொஸ்டின்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 10 to 12 கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கான ப்ரோகேரியோட் யூகேரியோட்டிக் டைப்ஸ் பார்த்துக்கோங்க சார். ஐ மீன் இந்த பிளான்ட் செல்லும் அனிமல் செல்லுக்கும் கொஞ்சம் பார்த்துருங்க சார். போன வருஷமா அதுக்கு முந்தின செட்லயோ அதுல போய் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. பழைய சிலபஸ்ல அப்படிலாம் கொடுக்கவே இல்லை. பட் அதுல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. சரியா? நான் மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். இருந்தாலும் யூகேரியோட்டிக் ப்ரோகேரியோட்டிக் இதெல்லாம் ஈஸி தான். சரி அடுத்து செல் ஆர்கன்ல ஹாட்ஸ்பாட் சொல்லிடுறேன். எல்லா செல் ஆர்கன் பிளாஸ்மா மெம்பரேன் ஆரம்பிச்சு நியூக்ளியஸ், எண்டோபிளாசம் ரெட்டிகுலம், கோல்கை, லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம்ஸ். சரியா? நெக்ஸ்ட் அவ்வளவுதான். இதுல இந்த எல்லா செல் ஆர்கன்ல இருந்து நீங்க படிக்க வேண்டியது வந்து ஃபர்ஸ்ட் வந்து சயின்டிஸ்ட் பேர் டிஸ்கவரின்னு வச்சுக்கோங்களேன், இல்ல டிஸ்கவரி எப்படி வேணா வச்சுக்கோங்க, இல்ல சயின்டிஸ்ட் நேம். அடுத்தது ஸ்ட்ரக்சர், யார் கண்டுபிடிச்சா யார் அதோடைய நேம் வச்சா அதையும் பார்த்துக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாரு, அதுக்கு பேர் வச்சிருப்பாரு ஒருத்தர். அண்ட் ஆல்சோ கால்டஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கு இன்னொரு பேர். டிக்டியோசோம்ஸ், ஒவ்வொன்று கால்ஜி காம்ப்ளெக்ஸ். ஸோ ஒவ்வொன்றுக்கு இன்னொரு நேம் ஆல்சோ கால்டஸ். ஸ்ட்ரக்சர்ல அதுல முக்கியமா அந்த பெக்குலியர் ஏதாவது இருந்தா பார்த்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்.
ஃபங்க்ஷன். சரியா? இதுல முக்கியமா ஒரு கொஸ்டின் லைசோசோம்ல நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இதுல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், மேபி 2 கொஸ்டின் இந்த ஏரியால. ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், மேபி 2 கொஸ்டின். அதுல ஒரு கொஸ்டின் லைசோசோம்ல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சரி, ஐ மீன் இந்த சைட்டோஸ்கெலிட்டன் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் நம்ம மெட்டீரியல் கடைசியில இருக்கும். சைட்டோஸ்கெலிட்டன் வந்து கடைசியில இருக்கும். சிலியா ஃபிளஜெல்லா தான், வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. சரியா? ரைட். குரோமோசோம் இது 5வது. நம்ம குரோமோசோம் வந்து ஓல்டு சிலபஸ்ல ஜெனடிக்ஸ்ல இருக்கும். ஜெனடிக்ஸ்ல இதுல குரோமோசோம் ரொம்ப ஒண்ணு வேணாம் சார். இங்க ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. ஒரு குரோமாட்டின் எப்படி இருக்கும், அதுல குரோமோசோம்ஸ், குரோமோசோம்ஸ் பார்த்தாலே அதெல்லாம் ஒண்ணுதான். இதுல ஹெட்ரோக்ரோமேட்டின், யூக்ரோமேட்டின் கொஸ்டின் வந்து இந்த 3ல இருந்து ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு சார். ஜெயின் குரோமோசோம்ல 2 கொஸ்டின் தான். 2 கொஸ்டின் தான். பாலிட்டின் குரோமோசோம், லாம்ப்ரஸ் குரோமோசோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. எங்க சயின்டிஸ்ட் பேர் கேட்பாங்க. நெக்ஸ்ட் அது எந்த ஊசைட், நெக்ஸ்ட் ட்ரோசோஃபிலா கிடையாது, சாரி, ஹைரனமஸ். சரியா? அவ்வளவுதான். இதுல 2 கொஸ்டின், அதுல 4 கொஸ்டின் தான் இருக்கு. அதுக்கு மேல அங்க கொஸ்டினே கிடையாது ஜெயின் பொறுத்தளவு. இதுல 2க்குள்ள டிஃபரெண்ட். ஒரு கொஸ்டின், இந்த 3ல இருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அடுத்த செல் சைக்கிள் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். செல் சைக்கிள் பொறுத்தளவு இதுல ஆக்சுவலா வந்து இது ஒரு கொஸ்டின், இதுல 1 இல்ல 2 சார், 2 கொஸ்டின் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. செல் சைக்கிள் போது அந்த சைக்கிள் நார்மலா சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் மைட்டாசிஸ், மியாசிஸ். சரியா? செல் சைக்கிள்ல இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்ல அந்த கரெக்ட் சீக்வன்ஸ் எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. எங்கெங்க டிஎன்ஏ சிந்தேஸ் ஆகுமா, ஆர்என்ஏ சிந்தேஸ் ஆகுமா, எப்படி, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மைட்டாசிஸ்ல மேபி பிக்சர் கூட இங்க வர வாய்ப்பு இருக்கு சார். ப்ரோஃபேஸ் 1 பிக்சர் வர வாய்ப்பு இருக்கு. மைட்டாசிஸ் ப்ரோஃபேஸ், அனாஃபேஸ், மெட்டாஃபேஸ், டீலோஃபேஸ்ல பிக்சர் வர வாய்ப்பு இருக்கு. சரியா? ஏன்னா வந்து இப்ப நம்ம பிரிண்டட் தானே வருது, அது பிக்சர் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கோங்க. இதுல வந்து ஒவ்வொன்றுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துக்கோங்க. மியாசிஸ் பொறுத்தல ப்ரோஃபேஸ் 1 மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அங்க எங்க கிராசிங் ஓவர் நடக்குது, எங்க கயாஸ்மெட்டா, எங்க சினாப்சிஸ், இதான் கொஸ்டின். இதை தாண்டிலாம் கொஸ்டின் வரவே வராது. சிக்னிபிகன்ட் ஒண்ணுமே கிடையாது, அது ஈஸியா பார்த்துக்கிடுவீங்க. சரியா? ரைட். அடுத்தது டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். இது ரொம்ப ஃபெமிலியர். ஸ்ட்ரக்சர்ல கொஸ்டின் இல்லைன்னா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரலாம். ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா இந்த 4 டைப், அந்த டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஆர்என்ஏலையும் டைப்ஸ். சரியா? டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் அண்ட் ரீபேர் ஒரு கொஸ்டின் வரும். இதெல்லாம் நீங்க ரொம்ப ரிப்ளிகேஷன், ரீபேர்ல விட ரிப்ளிகேஷன்ல என்சைம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. என்சைம்ஸ், அது மாதிரி எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, ஆர்என்ஏடைய ஃபங்க்ஷன்ஸ். இதுல நான் திரும்பவும் சொல்றதுதான், அந்த வாட் இஸ் கால்ட், எங்க இருக்கு, ரிபோசோம் தான் இருக்கு பாத்தீங்களா. இதுல இந்த ஆர்என்ஏ ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய. வருஷம் இந்த இதுல கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. சரியா? நம்ம ரிபோசோம்னா 70 years 80 years தெரியும். அதுல 40 plus 60, அந்த 40ல எத்தனை புரோட்டீன் எவ்வளவு, ஆர்என்ஏ எவ்வளவு, அதை படிக்காம போயிடாதீங்க. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பாத்தீங்களா என்னன்னு தெரியல, பார்க்க மாட்டீங்கன்னு தான் நான் ஒரு டெஸ்ட் வைக்கலான் இருக்கேன். கம்ப்ளீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரியா? ரைட். ஸோ அப்ப இந்த ரிபோசோம் ரிலேட்டடா ஆர்என்ஏல ஒரு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கோங்க. ஒரு கொஸ்டின் வரலாம். நெக்ஸ்ட், இது எல்லாம் ஆர்என்ஏ சிந்தசிஸ் அண்ட் ப்ராசஸிங். இது பார்க்கத்தான் பயமா இருக்கும். இது ஒண்ணுமே கிடையாது. புரோட்டீன் சிந்தசிஸ் தான் ஒவ்வொரு சின்ன 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 டாபிக்கா போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். புரோட்டீன் சிந்தசிஸ் 2 கொஸ்டின்ஸ் பாசிபிள், அவ்வளவுதான். 2 கொஸ்டின். அதுல வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா, சரி இதுல ஒரு கொஸ்டின் தான் வரும், இல்ல 2 கொஸ்டின் வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். மேக்ஸிமம் 2 கொஸ்டின் சார். நீங்க இந்த லைன்லாம் அப்படி வேண்டாம். புரோட்டீன் சிந்தசிஸ்னாவே முடிஞ்சு வச்சு. புரோட்டீன் ஆர்என்ஏ சிந்தசிஸ் பிளஸ் அதாவது சென்ட்ரல் டாக்குமா புரோட்டீன் சிந்தசிஸ் சொல்றது. ஒவ்வொன்றுக்கும் என்ன என்சைம்ஸ் அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஜெனடிக் கோட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன். சரியா? ஜெனடிக் கோடு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு வரலாம், இல்ல ஜெனடிக் கோடு வச்சு கொஸ்டின்ஸ் வரலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். அடுத்தது இதுல எஸ் அமினோ அசைல் டிஆர்என்ஏ சிந்தடேஸ். இது ஆப்ஷன் வர்ற மாதிரி கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு சார். சிஎஸ்ஆர் நெட்ல இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்க சார்.
நானே கேட்டிருப்பேன். நீங்க பழைய கொஸ்டின் எடுத்து பாருங்க. இது ஆப்ஷன் வர்ற மாதிரி நானே கேட்டிருப்பேன். டிஆர்பில நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த கொஸ்டின். இந்த அமினோ அசைல் டிஆர்என்ஏ சிந்தட்டேஸ் இது ஆப்ஷன் வர்ற மாதிரி கொஸ்டின் வர்ற வாய்ப்பு இருக்கு. மெயினா வந்து அந்த ஜாயின் பண்றதுக்கு நானே கேட்டிருக்கேன். நீங்க பாருங்க பழைய நான் கொஸ்டின் ஒன்னொன்னா சொன்ன ரொம்ப டைம் எடுத்துட்டே இருக்கும். ஓகே, அது நீங்க பாத்துக்கோங்க. மற்றபடி இதுல டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் இந்த எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் வரைக்கும் சொல்லிடும். டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொன்னாவே இந்த இதுக்கு அடுத்தது ஃபுல்லாவே ப்ரூஃப் ரீடிங்கு அது எல்லாமே வந்துடும். சரியா? இது சிம்பிளா இந்த லைன் இங்க இருந்து இது வரைக்கும் புரோட்டீன் சிந்தசிஸ் தான். ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், மேபி 2 கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற இதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் வராது. அடுத்தது ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் இதுல ஒரு கொஸ்டின் எதுனா லேக் ஆப்ரான் ட்ராப் ஆப்ரான் தான். எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணுங்க. இதுல லேக் ஆப்ரான்ல நீங்க எப்படி செலக்ட் பண்ணாலும் 10 கொஸ்டின் வருமா சார்? அதுக்கு மேல அங்க கொஸ்டினே கிடையாது சார். 10 கொஸ்டின் தான். ட்ராப் ஆப்ரானும் அதுக்கு ரிலேட்டடா ஒரு 5 கொஸ்டின் வரும். 5 கொஸ்டின் கூட அங்க ஒன்றும் கிடையாது. ஸோ 10 to 15 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும். அந்த 10 கொஸ்டினுமே நான் கேட்டுட்டேன். இந்த 1-2 தான் கொஞ்சம் கேட்காம இருக்குது. சரியா? அதுல முக்கியமா திரும்ப சொல்றேன், லேக் ஆப்ரான் பொறுத்தளவு அந்த கரெக்ட் சீக்வன்சி பாத்துக்கோங்க. எந்த ஆப்ரேட்டார் ஜீன், ரெகுலேட்டார் ஜீன், ஸ்ட்ரக்சரல் ஜீன், ப்ரோமோட்டார் ஜீன் இருக்குல்ல, எதுக்கு அடுத்து எந்த ஜீன் இருக்கு? ஸ்ட்ரக்சரல் ஜீன்ல உள்ள அந்த ஜீன் பேர் என்ன, அது என்ன என்சைமை சிந்தசிஸ் பண்ணுது, கன்ஃபார்மா வரும் டிஆர்ல. எழுதி வச்சுக்கோங்க. நீங்க செலக்டா இருக்கட்டும், சிஎஸ்ஆர் இருக்கட்டும், இந்த லேக் ஆப்ரான்ல அந்த என்சைம்ஸ் அந்த 3 கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் எப்பயுமே கேட்கறாங்க. இப்பயும் சொல்றேன், லாஸ்ட் டிஆர்பி யூஜினா வந்தது. இப்பயும் சொல்றேன், கண்டிப்பா இதுல வரும். 3 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் லேக் ஆப்ரான்ல. ரொம்ப டீட்டெயிலான அந்த என்சைம்ஸ் எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த கரெக்ட் சீக்வன்ஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க. மற்றபடி ஒன்றும் இதுல பெருசா ஒன்றும் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ரைட், இதெல்லாம் சும்மா நம்ம இது எப்படி இதெல்லாம் பிளாஸ்மா மெம்பரைனோட வர்றதுதான் சார். ரொம்ப இதுல ஒன்றும் பெருசா கொஸ்டின் லைட்டா பாத்துக்கோங்க. அதாவது செல் கம்யூனிகேஷன், ஒரு செல்க்கு இன்னொரு செல் எப்படி கம்யூனிகேட், ஃபுல்லாவே இந்த கேப் ஜங்ஷன், இந்த டைட்டில் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. நீங்க ஒரு கொஸ்டின் செட்டர் என்ன செய்வாருன்னு சொல்லிடுறேன் பாருங்க. ஒரு கொஸ்டின் செட்டரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இந்த டைட்டில் பாப்பாரு. இப்ப கேப் ஜங்ஷன் இல்ல இந்த இருக்குல்ல இன்டர்ஜென்ட் இருக்கு, இந்த வேர்டு வர்ற மாதிரி கொஸ்டின் செட் பண்ணுவார் சார். ஆப்ஷன் இதான் போடுவார், ஆப்ஷன் இதான் போடுவார். நானே இருந்தாலும் அப்படிதான் செய்வேன். ஏன்னா இந்த வேர்டு வர்ற மாதிரி ஆன்சர் பண்ணுவார். அப்ப நான் அதுக்கு தான் என்ன சொன்னேன், சில பேர் சிலபஸே பார்க்க மாட்டாங்க. என்ன இருக்குன்னு போது நான் கம்ப்ளீட்டா அது சொல்லாம நான் கிளாஸ்க்குள்ளே போக மாட்டேன், உங்களுக்கு தெரியும். அதுதான் இப்பயும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ஒரு கொஸ்டின் செட்டர் கண்டிப்பா இப்ப இது என்ன மீனிங், இது என்ன மீனிங், அவ்வளவுதான். ஏன்னா இன்னும் ஃபுல்லா A to Z படிக்க முடியுமா? முடியாது. அப்ப நான் சொன்ன ஏரியா மட்டும் பார்த்துக்கோங்க. செல் கம்யூனிகேஷன் தான். அது செல் சிக்னலிங், இது ரெண்டும் சேர்ந்து வந்து ஒரு கொஸ்டின் வரலாம், அவ்வளவுதான். 1 or 2 மேக்ஸிமம். ஒரு கொஸ்டின் தான் வரும், இல்ல 2 கொஸ்டின், இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு வேணா வரலாம். சரியா? செல் சிக்னலிங் தான். இதுலயும் ரொம்ப பெருசாலாம் அந்த அளவுக்கு வரலாம். சரியா? சிஎஸ்ஆர் லெவல்ல கேட்டிருக்காங்க கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் மெசஞ்சர், செகண்ட் மெசஞ்சர் எப்படி வந்து அந்த சிக்னல் ஹார்மோன் லெவல்ல ரிசப்டார் மூலம் எப்படி அடுத்தடுத்த லெவல்ல கொண்டு போகுது, அந்த மாதிரி மீனிங். சரியா? அது நீங்க பாத்துக்கோங்க. கேன்சர்ல ஒரு கொஸ்டின், மேபி 2 கொஸ்டின். அந்த 2வது கொஸ்டின் வந்து எங்க வரும்னா, இதுல ஒரு கொஸ்டின் வரும், இன்னொரு கொஸ்டின் இந்த ப்ரோக்ராம்டு செல் டெத் ஏஜிங் வந்து ஒரு கொஸ்டின் வரும். கேன்சர் பொறுத்தளவு டைப்ஸ்ல தான் கொஸ்டின் இருக்கும் சார். மோஸ்ட்லி இதுலயே ஒரு கொஸ்டின் எடுத்துருவார். இதுலயே எடுத்துருவார். கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். சரியா? வேற ஒண்ணும் இல்ல, அந்த செல் சைக்கிள்ஸ்ல வரணும்னு கிடையாது. அதுல வைரஸ் கான்ஸ்டன்டிக் ஏஜென்ட், சப்போஸ் பிசிக்கல் கவனிங்க, பிசிக்கல் கெமிக்கல் தான் சொல்லியிருக்காங்க, பயாலஜிக்கல் கூட சொல்லலாம். டைப்ஸ் ஆஃப் கேன்சர், ஒரு கான்ஸ்டன்டிக் ஏஜென்ட் என்ன ஏஜென்ட் அது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கான்ஸ்டன்டிக் ஏஜென்ட் என்ன, இது மெட்டாஸ்டாசிஸ் உங்களுக்கு என்ன தெரியும். வேற ஒண்ணு இதுல பெருசா ஒண்ணு கொஸ்டின்ஸ் வராது. இந்த ஏரியா மட்டும் பாருங்க. திரும்ப சொல்றேன், டைப்ஸ் ஆஃப் கேன்சர். சரியா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஆன்கோஜீன் அப்படின்னு சொல்றது என்னன்னா, அதுவும் பயாலஜிக்கல்ல வந்துடும். the gene is responsible for that cancer. சரியா? ரைட். நெக்ஸ்ட் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் அப்படின்னா எந்த இதுவும் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஒரு கான்ஸ்டன்டிக் ஏஜென்ட் ஒரு ஏதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இது எந்த இது வந்து கான்ஸ்டன்டிக் ஏஜென்டா செயல்படுது அப்படின்னு கேட்டுருவாங்க. கெமிக்கல் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நானே நிறைய தடவை மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்கேன். சரியா? ரைட், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வாட் இஸ், இது ரொம்ப பேசிக். இல்லைன்னா ஏஜிங்ல கொஸ்டின் ரொம்ப கேட்கறது இல்ல.
முன்னாடி வந்து பழைய அந்த ஐ திங்க் 7வது யூனிட் நினைக்கிறேன், அதில் தான் வரும் 7th யூனிட்ல. ஸோ இருந்தாலும் இங்கேயும் அந்த ஏஜிங் ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின் வரலாம். பேசிக்காக தான் வரும், ரொம்ப கஷ்டமாலாம் வரவே வராது. ஒரு கொஸ்டின் கேட்கலாம், கேட்காம இருக்கலாம், நான் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இது ஒன். அடுத்தது ஜெனடிக்ஸ். ஸோ ஜெனடிக்ஸ் பொறுத்தளவு இது உங்களுக்கு தெரியும், செல் பயாலஜி மாதிரி. சார் செல் பயாலஜியில் ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் ஒன்றும் வேரியேஷன்லாம் கிடையாது. இந்த செல் சிக்னலிங் அண்ட் ஜீன் எக்ஸ்பிரஷன் கூட ஒப்ரான் கான்செப்ட், செல் சைக்கிள், அவ்வளோதான் புதுசு. மற்றபடி எல்லாமே நம்ம பழைய சிலபஸ் தான். இது ஜெனடிக்ஸ் பொறுத்தளவு இதுவும் நிறைய டைட்டில் தான் நிறைய கொடுத்துருக்காங்க. 10 to 12 கொஸ்டின், 10 to 12 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம். ஜெனடிக்ஸ்ல நிறைய நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் மெண்டலியன் பிரின்சிபிள்ஸ்ல பாருங்க, எல்லாமே இப்போ நான் நிறைய கொடுத்துருப்பேன். இதுல டைட்டில் உள்ளதை மட்டும் பாருங்க. டாமினன்ட், செக்ரிகேஷன், இண்டிபெண்டன்ட் அசஸ்மெண்ட். சரியா? நெக்ஸ்ட் இங்க வந்துருங்க. கோடாமினன்ட், டாமினன்ட்ல இன்கம்ப்ளீட் டாமினன்ட், ஜீன் இன்டராக்ஷன், எபிஸ்டாசிஸ், பிளியோட்ரோபி, அவ்வளவுதான். சரியா? அப்ப இந்த இப்ப நான் ஹெட்டிங் போட்டிருக்கேன் பாருங்க, இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், ஒரு கொஸ்டின், நோ டவுட். சரியா? இதுல நீங்க படிக்க வேண்டிய விஷயம் சொல்றேன் பாருங்க. டெஃபினிஷன், எக்ஸாம்பிள், எந்த எக்ஸாம்பிள்னா எந்த அனிமல், பிளான்ட்ல. இந்த நேற்று கூட லாஸ்ட் டெஸ்டோட பிளான்ட் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஏன்னா 2019 அது கேட்டுறாங்க. அதே மாதிரி கேட்டாவது நான் கொஞ்சம் வேற மாதிரி கேட்டிருந்தேன். பிளான்ட்ல முக்கியமான பிளான்ட் மட்டும். சரியா? எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ரேஷியோ, அவ்வளவுதான். அதுக்கு மேல அது ஃபுல்லா எப்படி சக்கர் போர்டு போட்டு அதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. நான் இதான் ஹாட் ஸ்பாட். நான் சொன்ன இது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ஸோ ஒரு கொஸ்டின் இந்த ஏரியால மெண்டலியன் பிரின்சிபல்ல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். ரைட். இது எல்லாமே சேர்த்து நான் சொல்றேன் நான். சரியா? இதெல்லாம் நார்மல் தான். இதுல மொத்தமே 3 கொஸ்டின் இருக்கு. இந்த 3ல பேசிக்கா கேட்டா இந்த 3ல ஒரு கொஸ்டின் வரும். சிஸ்டான் என்ன, மியூட்டான் என்ன, ரெக்கான் என்ன. ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் தட் ஜீன் சிஸ்டான், ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் மியூட்டேஷன் மியூட்டான், ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ரீகாம்பினேஷன் ரெக்கான். அவ்வளவுதான். 3 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும். எஸ். அவங்க சார்ஜ் குறைஞ்சிட்டே இருக்க மாதிரி காட்டுது சார் உங்க இதுல. ஆமா, 10% தான் இருக்கு. சரி, இந்த ஒரு யூனிட் வேணா பார்ப்போம். ஒரு யூனிட் வரைக்கும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ரைட். ஓகே சார், நோ ப்ராப்ளம். சரி, ரைட். நான் அதையும் பார்த்துக்கிறேன். ஓகே, இந்த ஒரு யூனிட் வேணா பார்ப்பேன் சார். மீதி ரிமைனிங் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரி, ரைட். ஸோ இப்போ இதுல கவனிங்க. ஆல்மோஸ்ட் நான் சொன்ன ஏரியாவை பார்த்துக்கோங்க. பேசிக்கா கேட்டால் இந்த 3 தான். பேசிக்கா கேட்டால் இந்த 3 தான். இந்த 3 மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? ரைட். வேற என்ன சார் அப்படின்னு சொன்னா, மல்டிபிள் அல்லீல். ஓகே, இதெல்லாம் பேசிக்கான விஷயம் தான். இந்த இருப்பாங்க லிங்கேஜ், கிராசிங் ஓவர். சரியா? அதே மாதிரி செக்ஸ் லிங்க்டு, இது எல்லாமே யூஜி சிலபஸ் உள்ளதான். இதுல எக்ஸ் லிங்க்டு என்ன, ஒய் லிங்க்டு என்ன, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. டிசீஸ். ஸோ இந்த இதுல தான் சார் நம்மளுக்கு என்ன வரும்னா, இந்த கலர் பிளைண்ட்னஸ், சிக்கிள் செல் அனிமியா, வாட் இஸ் கால் ஹீமோஃபிலியா ப்ராப்ளம் கேட்டா இதுல தான் கேட்பாங்க. அந்த செக்ஸ் லிங்க்டு இன்ஃப்ளூயன்ஸ். அப்போ சிண்ட்ரோம் பின்னாடியும் வரும். இதுல மெயினா வந்து இந்த கிராசிங் ஓவர் லிங்கேஜ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், அதை தாண்டிலாம் வரவே வராது. சரியா? ரைட். செக்ஸ் டிட்டர்மினேஷன், இதெல்லாம் பேசிக்கானது. ஸோ கண்டிப்பாக ஒரு கொஸ்டின், மேபி 2 கொஸ்டின் கூட வரலாம் இதுல. சரியா? பார்த்துக்கோங்க. அடுத்து ஜீன் மேப்பிங் மெத்தட், அந்த லிங்கேஜ் வந்து சொன்ன பார்த்தீங்களா, லிங்கேஜ் கிராசிங் ஓவர்ல இருந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும் சார். இந்த இங்க வந்துருச்சு பார்த்தீங்களா, லிங்கேஜ் மேப். ஜீன் மேப்பிங்னாவே லிங்கேஜ் மேப்ல வந்துடும். இதெல்லாம் ரொம்ப பேசிக். அந்த என்ன வாட் இஸ் மீன் பை லிங்கேஜ் மேப். குரோமோசோம் பழைய சிலபஸ்ல குரோமோசோம் மேப்னு இருக்கும். பழைய சிலபஸ்ல குரோமோசோம் மேப்னு இருக்கும். நான் மெட்டில தாண்டி வராது. அதுல கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துக்கோங்க. அதுல பெர்சன்டேஜ் எப்படி, அதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். வேற ஒன்றும் இல்லை, பெருசா ஒன்று கொஸ்டின் வராது. சரியா? ரைட். அடுத்து சைட்டோபிளாசம் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் சார். இதுல மைட்டோகாண்ட்ரியல் ஜீன்ல இருந்து கன்ஃபார்மா வரும். ஒவ்வொரு வருஷமும் கேட்கறாங்க. நானே இந்த போன டெஸ்ட்ல கேட்டிருப்பேன் பாருங்க. அதுல பெருசா இதுல மெட்டி நோட்ஸே இருக்காது சார். இந்த டாபிக்ல பார்க்காத புக்கே கிடையாது. சரியா? இருந்தாலும் எப்படிலாம் கேட்க வாய்ப்பு இருக்கோ நானே கேட்டுட்டேன். அது மைட்டோகாண்ட்ரியல் ஜீன், மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ, நான் ஏற்கனவே என்ன கொடுத்துருக்கோம் அதை மட்டும் படிங்க போதும். சரி. அடுத்தது மெட்டர்னல் இன்கிரிடியன்ஸ்ல எக்ஸாம்பிள் பாருங்க. லிம்னியா மைஸ், அந்த மில்க் ஃபேக்டர்ல
கப்பா பார்ட்டிகுலர் பரமேசியம். இந்த 3ல ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஜென்ரலாவே இந்த சைட்டோபிளாஸ்மில மெட்டர்னல்ஸ்ல இந்த 3ல இருந்து தான் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் வராது. சரியா? ரைட். லோ சொல்லிருச்சு, இருக்கட்டும். ரைட். அடுத்தது வந்து மைக்ரோபில் ஜெனடிக்ஸ். மைக்ரோபில்ல பேசிக்கான விஷயம் தான் சார். இதுல வந்து வாட் இஸ் மை டிரான்ஸ்ஃபார்மேஷன், கான்ஜுகேஷன், டிரான்ஸ்டக்ஷன். சரியா? இந்த 3ல இருந்து ஒரு கொஸ்டின் வரலாம். டிரான்ஸ்ஃபார்மேஷன், கான்ஜுகேஷன், டிரான்ஸ்டக்ஷன். பேசிக் தான் இது எல்லாமே. இதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. ஹியூமன் ஜெனடிக்ஸ்ல பெடிகிரி அனலைஸ்ல இருந்து கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா கால்குலேஷன் கேட்பாங்களான்னு தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் பாருங்க. அதாவது பேசிக்கா யாரு, அதாவது எப்படி வந்து ஜீன் வந்து கடத்தப்படுகிறது அது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஹியூமன் ஜெனடிக்ஸ்ல. சரியா? இதுல நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நானே நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஒவ்வொன்றுக்கு என்ன மீனிங் சொல்லி கேட்டிருக்கேன். கண்டிப்பா ஜெனட்டிக் டிஸார்டர் சிண்ட்ரோத்துல இருந்து ஒரு கொஸ்டின் செட்டர் இதெல்லாம் என்னத்த கேட்க, இதுலதான் கொஸ்டின் கேட்பார். இது எல்லாரும் எழுதலாம், ஊரே எழுதும். இதுல போய் தப்பா எழுதிடக்கூடாது. இதுல பார்க்க வேண்டியது ஆட்டோசோம்ல டிஸார்டர், செக்ஸ் குரோமோசோம்ல டிஸார்டர். இந்த ரெண்டு என்னென்ன சிண்ட்ரோம் இருக்கும் மெயினா வந்து அந்த நானே கேட்டிருப்பேன். இந்த லாஸ்ட் டெஸ்ட்லயும் கேட்டிருந்தேன், நீங்க பார்த்துருப்பீங்க. சரியா? ரைட். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்க. அடுத்தது மியூட்டேஷன். ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் மியூட்டேஷன்ல டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன்ல வரும் சார். அதுதான், வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் வராது. டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் அதுல டைப்ஸ், இதுல தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதுல டிரான்சிஷன், டிரான்ஸ்வர்சன், நல்லா கவனிங்க. டிரான்சிஷன், டிரான்ஸ்வர்சன் நான் டிஆர்பில எதிர்பார்க்கிற 2 கொஸ்டின்ல இந்த 2 பார்த்துக்கோங்க. ஒரு கொஸ்டின்ல இந்த 2ல ஒன்று வரும். டிரான்சிஷன், டிரான்ஸ்வர்சன் மறந்துடாதீங்க. சரியா? அந்த பியூரின் டு பைரிமிடின், பைரிமின் டு பியூரின், அந்த மாதிரி உள்ளது. நானே இப்ப கேட்டிருப்பேன் நிறைய தடவை. அது மாதிரி டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் பார்த்துக்கோங்க. அது வேற ஒன்றும் இல்லை, பெருசா ஒன்று வராது. ஸோ நெக்ஸ்ட் இதுல கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின், இது மியூட்டேஷன் ரிலேட்டட் தான். அது டெலிஷன், டூப்ளிகேஷனு. சரியா? இதுல வந்து என்னன்னா டயக்ராம் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். டயக்ராம் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த டூப்ளிகேட் ஆறது, இது என்னது, இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுது. பிளாய்டினா பேசிக்கா கொஸ்டின் கேட்கலாம். அந்த யூப்ளாய்டி, அன்யூப்ளாய்டில கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டானதான். பாலிஜெனிக் ஜெனடிக்ஸ் கேட்கலாம், கேட்காம இருக்கலாம். இது என்ன மீனிங், இது மட்டும் என்ன மீனிங் நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்கலாம், அது மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க போதும். சரியா? அடுத்த ரீகாம்பினேஷன். ரீகாம்பினேஷன்ல நம்ம ஏற்கனவே அந்த கிராசிங் ஓவர் படிச்சாலே ரீகாம்பினேஷன் படிக்காம வர மாட்டோம். அதே தான், வேற ஒன்றும் இல்லை, பெருசா ஒன்றும் கிடையாது. சரியா? ஒரு கொஸ்டின் பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ் தான், நோ டவுட். ஒரு கொஸ்டின் இதுல கூட ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ் பொறுத்தல வேற எங்கேயுமே கிடையாது. பழைய சிலபஸ்ல எவல்யூஷன்ல இருந்தது, நல்லா கவனிங்க. எவல்யூஷன்ல இருந்தது, இதுல இப்ப எவல்யூஷன்ல கிடையாது. ஸோ கன்ஃபார்மா 110ல ஒரு கொஸ்டின் ஹார்டிவென்பெர்க்லா தான். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஹார்டிவென்பெர்க்லால எப்படி எடுத்தாலும் 10 கொஸ்டின் மேல எடுக்க முடியாது சார். 10 கொஸ்டின் மேல வாய்ப்பே இல்லை. எந்த ஒரு எக்ஸாமினரும் கூட எடுக்க முடியாது. அந்த 10 கொஸ்டினுமே நான் கேட்டிருப்பேன். நீங்க வேணா பாருங்க. அப்படி 1-2 கேட்காம வந்தா அடுத்த மாடல்ல வரும். சரியா? இதுல படிக்க வேண்டிய விஷயம் சொல்லிடுறேன். டெஃபினிஷன். சரியா? டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. பின்னு என்ன, கியூன்னு என்ன, அது பி பிளஸ் கியூ பிளஸ் 1, அது எது டாமினன்ட், எது ரிசசிவ். இதுல மெயினா எவல்யூஷனரி பாயிண்ட் ஆஃப் வியூ படிக்க வேண்டாம், ஜெனடிக் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் படிங்க போதும். ஜெனடிக்ஸ் ரிலேட்டடா மட்டும் படிங்க. சரியா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அனிமல் பிரீடிங்ல மொத்தமே இதுல 3 கொஸ்டின் தான் சார். 3 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும். இது நம்ம ஜெனடிக்ஸ் பயோடெக்னாலஜில இந்த டாபிக் இருக்கும், நீங்க பார்த்துக்கோங்க. ஓல்டு சிலபஸ்ல பயோடெக்னாலஜில இருக்கும். இன்பிரீடிங், அவுட் பிரீடிங், ஹெட்ரோசிஸ். நீங்க படிக்க வேண்டியது 3க்கும் டெஃபினிஷன். சரியா? 3க்கும் டெஃபினிஷன். நெக்ஸ்ட் 3க்கும் எக்ஸாம்பிள். இன்பிரீடிங்னா என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, அவுட் பிரீடிங் என்ன, எக்ஸாம்பிள். ஹெட்ரோசிஸ் தான் ஹைபிரிட் விகர் அண்ட் ஸ்டெரைல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அவ்வளவுதான். இதே கொஸ்டின், இது இந்த வேர்டு வர்ற மாதிரி கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இது 4th யூனிட் ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட். ஆக்சுவலா டைம் ஆல்மோஸ்ட் 9:30 ஆக போகுது. பேட்டரி சார்ஜும் ரொம்ப கம்மியா இருக்குது. நான் ஆக்சுவலா ஒரு 5 யூனிட் பார்க்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள ஆஃப் ஆனாலும் ஆஃப் ஆயிடும். பரவாயில்ல. இது ரிமைனிங் இன்னும் ஒரு கிளாஸ்ல, ஏதாவது ஒரு கிளாஸ்ல ரிமைனிங் யூனிட் எல்லாம் ஒரு 2 hours எடுத்தா கூட முடிச்சு விட்டுடலாம். சரியா? வாய்ப்பு இருந்தா நாளைக்கு நான் பார்க்குறேன். நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதை பார்ப்போம். இல்லைன்னா நான் டைம் எப்போ கிடைக்குதோ மேக்ஸிமம் இந்த சனி ஞாயிறுக்குள்ள முடிஞ்சா சனி ஞாயிறுக்குள்ள கூட இதை நம்ம பார்த்துருவோம் சார். ஏன்னா நீங்க படிக்கும்போது அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சாட்டர்டே சண்டேக்குள்ள
இந்த இதையும் பார்த்துருவோம், ஒரு டிஸ்கஷன் கிளாஸ் நம்ம பார்த்துருவோம். சரியா? ஒரு 4 யூனிட் தான் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக நான் உண்மையை சொன்னால் நான் 12 யூனிட்டும் ஒரு 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே சொல்லணும்னு எதிர்பார்த்து உள்ளே வந்தேன். பட் ரொம்ப டைம் இழுத்துருச்சு. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ரிமைனிங் யூனிட்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம். சரியா? திரும்ப கடைசி சொல்லுங்க மிஸ். இந்த क्वेश्चन பேங்க் கொஞ்சம் பார்த்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். क्वेश्चन பேங்க் பார்க்கலாம், திரும்ப நீங்க அடிச்சு பார்க்கலாம், தவறு கிடையாது மிஸ். அடிச்சு பார்க்கலாம். நீங்க கேக்குற क्वेश्चनலயுமே நிறைய அது ஆட் ஆகுதுங்க சார். எஸ், அதான் சொல்றேன். क्वेश्चन பேங்க் நீங்க क्वेश्चन அது நான் இது எத்தனை பேர் செஞ்சீங்கன்னு தெரியல. ஆக்சுவலி நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னா, நான் கிளாஸ் நடத்தும்போது சொன்னேன், நீங்க क्वेश्चन பேங்க் ஒரு 50 क्वेश्चन டெஸ்ட் எழுதுறீங்களா, அந்த 50ல ஒரு 20 क्वेश्चन தப்பா எழுதிருப்பீங்க. அந்த 20 क्वेश्चन நோட்ஸா எடுங்கன்னு சொன்னேன். அப்ப யாரெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபெமிலியர், இப்ப வந்து ஃபேட் டைஜஸ்ட் பண்ணது லிப்பேஸ், அதெல்லாம் திரும்ப டெஸ்ட் எழுதக்கூடாது. ஒரு 20 क्वेश्चन தவறாயிருச்சு, அந்த 20ஐயும் அப்படியே நோட்ஸா எடுத்துட்டு அந்த ஆன்சர் மட்டும் நீங்க இந்நேரம் எழுதியிருக்கணும். 12 யூனிட்டுக்குமே நீங்க எழுதியிருந்தா क्वेश्चन பேங்க தூக்கி எறிஞ்சிடலாம். அதை பார்க்கவே தேவையில்லை. நீங்க எழுதுன நோட்ஸை மட்டும் படிக்கணும். இதுதான் மெத்தடு. இப்படித்தான் செய்யணும்னு சொன்னேன். இது எத்தனை பேர் செஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. யூனிட் டெஸ்ட் நடத்தும் போது இதெல்லாம் நீங்க செய்யுங்க. क्वेश्चन பேங்க் இப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த क्वेश्चन பேங்க ப்ரிப்பேர் பண்ண தவறான क्वेश्चंस ஃபுல்லா எரர்லெஸ் நோட் அப்படின்னு ஒரு நோட் போடுங்க. அதுல அப்படியே எழுதுங்க. இது எப்ப யூஸ் ஆகும்னா, ரிவிஷன் பண்ணும்போது, மாடல் டெஸ்ட் போகும்போது அந்த எரர்லெஸ் நோட்டை மட்டும் பார்த்தாலே போதும் அப்படின்னு சொன்னேன். யார் கேட்கிறா? வடிவேல் சொன்ன மாதிரி எவன் கேட்கான் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். சரியா? ரைட்டு. கேட்கிறவங்க கேட்டிருப்பாங்க, நான் எல்லாரையும் சொல்லல. கேட்டா சந்தோஷம். அவங்களுக்கு இப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எடுக்காதவங்க திரும்ப அவ்வளவு क्वेश्चन பேங்கையும் ஒர்க் அவுட் பண்ண முடியுமா? क्वेश्चन மார்க் உங்ககிட்ட விட்டுறேன். அதான் மேட்டர். சரி, பரவாயில்ல. இப்ப இருக்கிற டயத்தை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுமோ அதை மட்டும் நம்ம பண்ணுவோம். மீதி ரிமைனிங் அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம். அடுத்து OMR கூட எப்படி பண்ணணும் டைம் இல்லை. நெக்ஸ்ட் கிளாஸ் இந்த OMR கூட எடுத்து வச்சிருந்தேன். சரியா? எப்படி பண்ணணும் அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் அடுத்த ஒரு 1 or 2 கிளாஸ்ல இது எல்லாமே முடிச்சு விட்டுருவோம். நீங்க அதை பத்தி ஒரி பண்ண வேண்டாம். இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். அடுத்தடுத்து நான் சிலபஸ் என்ன சொல்றேனோ அந்த சிலபஸை வந்து கொஞ்சம் நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் திரும்ப சொல்ற ஒரே விஷயம், ஒரு நாளைக்கு மினிமம் 15 மணி நேரம் படிங்க. 15 மணி நேரம் படிச்சே ஆகணும். ஏன்னா நான் கொடுக்குற ஒர்க் லோடுக்கு நீங்க 15 மணி நேரம் படிச்சா தான் ரிவிஷன் பண்ண முடியும். ஸோ 15 மணி நேரம் படிங்க. படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். சும்மா 2 மணி நேரம் 3 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் கதைக்கே ஆகாது. வீட்டுல என்னென்ன ஒர்க் இருக்கோ, யார் யாருக்கு எப்படி பிரிச்சு கொடுக்கணுமோ எல்லாம் பிரிச்சு கொடுத்துருங்க. இப்பயே சொல்லிட்டேன், நான் ஒர்க்கை ஃபுல்லா பிரிச்சு கொடுத்துருங்க. கம்ப்ளீட்டா படிக்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நெகட்டிவா யார் பேசணும் எதையும் கண்டுக்கிடாதீங்க. என்ன எக்ஸாம் தான் தள்ளி போயிடுச்சுல, அடுத்து வரும்ல, எப்ப டேட்டே சொல்லல, வரும். அவன் கோர்ட் இப்படி சொல்லியிருக்கேன். யார் என்ன சொல்லான்னு நம்மளுக்கு தேவை அக்டோபர் 12 தான் நம்ம டார்கெட். அக்டோபர் 12 தான் டார்கெட். அதை அபிஷியலா வரட்டும். நான் அக்டோபர் 12 நோக்கி தான் உங்களுக்கு ஷெடியூல் போடுவேன். அது நோ டவுட். சரியா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் கண்டிப்பா OMR நான் கேட்பேன். OMR கையில இருக்கணும். இல்லைன்னா அவங்கள நான் இப்போ நீங்க நான் யாரெல்லாம் கூப்பிட்டு இருந்தோம் அவங்களாம் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன். ஓப்பனா சொல்லிடுறேன், எழுதி வச்சிருக்கேன். சரியா? அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணாதவங்க யாருன்னா அது நான் ஓரமா எழுதி வச்சிருக்கேன். அவங்களாம் அடுத்த டெஸ்ட்ல லிங்க் வராத மாதிரி செஞ்சு விட்டுருவேன். பார்த்துக்கோங்க. நான் உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. என்னுடைய டார்கெட் வந்து நீங்க நல்லா பண்ணணும், OMR யூஸ் பண்ணணும். OMR யார் யூஸ் பண்ணலையோ அவங்க கண்டிப்பா ஃபைனல் எக்ஸாம்ல ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. 5 to 8 கொஸ்டின், மேக்ஸிமம் 10 கொஸ்டின் தப்பா எழுதிட்டு வருவீங்க. அதில் தான் ஜாப்பை மிஸ் பண்ணுவீங்க. யாரெல்லாம் OMR அதுவும் கலர்ல தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பிளாக் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணக்கூடாது. 10 ரூபா தான். 10 இது எடுத்து வச்சுக்கோங்க. 100 ரூபா தான் செலவு பண்ண போறீங்க. சரியா? அது எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க நினைச்சத அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரிஜினல் OMRல எழுதும்போது அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா? ரைட். அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பெஸ்டா படிங்க. அடுத்த கிளாஸ் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். தேங்க்யூ. ப்ராப்பரா எக்ஸிட் ஆயிக்கலாம். Thank you, sir. Thank you, sir.